Hi, hello, welcome, and welcome back to my channel, guys. Inniki we are gonna do a backend server with Java, Spring Boot, and PostgreSQL. So, நம்ம ஆல்ரெடி வந்து ஜாவா யூஸ் பண்ணி ஒரு பேக்கெண்ட் சர்வர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இதை பார்க்கல அப்படின்னா அதை போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துருங்க. And இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல we are going to focus on the same backend server, but என்ன அப்படின்னா வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது எப்படி அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோம். This is the first time நம்ம சேனல்ல போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் பத்தி நம்ம பேச போறது. அண்ட் அது ஜஸ்ட் பேச போறது மட்டும் இல்ல, we are going to connect it and நம்ம டேட்டாவை என்ன அப்படின்னா வந்து போஸ்ட்கிரஸ் டிபில எப்படி ஸ்டோர் பண்றது from a Java Spring Boot server அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாய், தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்ல இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எனக்கு டேரக்டா டிஎம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஐ நீட் டு சே. வித்வுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. Okay, there we go. So pretty much என்ன அப்படின்னா வந்து over here I think multiple stuffs இருக்கும்னு நினைக்கிறேன். Let's see. Yeah. Okay, there we go. So என்ன அப்படின்னா வந்து we are going to create a Spring Boot application first. So already வந்து நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. So Spring Initializer அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரக்டா எப்படி வந்து npx create react app or npx create next app கொடுத்து ஒரு Next.js அப்ளிகேஷனோ react அப்ளிகேஷனோ பண்டில் பண்ணி கிரியேட் பண்ணுவோமோ the same வேல ஒரு Spring Boot அப்ளிகேஷன் அந்த Spring Initializer வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட் மேவன். ஸோ பேசிக்கா வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்றோம் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Spring Boot நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்க என்ன அப்படின்னா வந்து இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ப்ராஜெக்ட் மெட்டா டேட்டா, நான் இங்க இருந்து என்ன அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்ல டிஃபால்ட் ஆனது இருக்கட்டும் அப்படின்னா நீங்க அதை அப்படியே லீவ் பண்ணிடலாம். அண்ட் இங்க என்ன அப்படின்னா I'm gonna make some changes. So com.example. அப்படின்னு சொல்லி இருக்குது. So I'll just change it to my name. So என்னோட நேம் Anton Jeejo அதுக்கு மாத்திட்டு and then ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே. ஸோ நான் ஆர்டிஃபேக்ட்ல போய் மாத்துறேன் அப்படின்னா டேரக்டா அது என் பேக்கேஜ் நேம் எல்லாத்துலயுமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஆர்டிஃபேக்ட்ல போயிட்டு நான் YT சர்வர் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் ஜாவா வந்து என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது வெர்ஷன் 18. ஸோ நான் வந்து 17 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்க போயிட்டு என்ன அப்படின்னா டைரக்டா ஆட் டிபெண்டன்சிஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இதுல இருந்து எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நான் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் டூ இட் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த Spring Boot Dev Tools அப்படின்றத ஆட் பண்ணிக்க போறேன். இது பேசிக்கா என்ன அப்படின்னா எனக்கு லைவ் ரீலோடுக்கு, பிகாஸ் நான் லாஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே சொல்லியிருந்தேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் பண்ணது தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல Spring Boot அப்ளிகேஷன் பண்ணியிருந்ததுனால நான் நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கு சொல்ல முடியல. நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீச் பண்ணல அதில், பிகாஸ் அந்த வீடியோவை ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம இன்னும் அடுத்த ஃபர்தரா இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி டூ இன் திஸ் சேனல். ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீம்லயும் வி கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஹையர் அண்ட் ஹையர். இந்த வீடியோல அதான் பண்றோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து Spring Boot Dev Tools ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து ஸோ Spring Web அப்படின்ற இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்கா இதான் நம்மளோட Spring Boot அப்ளிகேஷனுக்கு தேவையான பேசிக் செட்டப். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஸோ இதுல எனக்கு டேட்டா JPA அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் see it here. ஸோ Spring Data JPA இது பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து எனக்கு Spring Data அண்ட் ஹைபர்நேட்டோட சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஹைபர்நேட் அப்படின்றது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஹைபர்நேட்னா என்ன, ஹைபர்நேட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிகாஸ் எதுக்காகனா நான் டீட்டெயில்டா வீடியோல சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு. ஸோ அந்த கேட்டவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா யூ கேன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். பட் வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கோ தெரியாம இருந்துச்சு ஹைபர்நேட் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் பர்டிகுலர் வீடியோ வித் தம். ஸோ பேசிக்கா ஹைபர்நேட் அப்படின்றது பெருசா ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம ஒரு MongoDB டேட்டாபேஸோட மாங்கூஸ் யூஸ் பண்ணுவோமோ, லைக் ஒரு SQL டேட்டாபேஸோட SQLize இந்த மாதிரி ஒரு ORM யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சேம் வே தான் ஜாவா Spring Bootக்கான ஒரு ஓவரால் ORM மாதிரி இந்த ஹைபர்நேட் அப்படின்றது. பேசிக்கா நம்ம டேட்டாபேஸோட queries ரன் பண்றது. ஸோ நம்ம டைரக்டா போய் query எழுதுறதுக்கு பதிலா
இந்த ஹைபர்நேட்ல இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணலாம், அது நமக்காக அந்த query ரன் பண்ணும். ஸோ அதுதான் பேசிக்கா ஹைபர்நேட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் an ORM. ஸோ இந்த ஜாவா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐ பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவா பர்சிஸ்டன்ஸ் அண்ட் டேட்டா சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த ஹைபர்நேட்டையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணி கொண்டு வரும். The basic thing என்ன அப்படின்னா வந்து as Java is completely object oriented, நமக்கு pretty much எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எக்ஸாக்டா ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆயிருக்கும். நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னா பெருசா எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ ஹைபர்நேட் அப்படின்றது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, ஸோ பிகாஸ் எதுக்காகனா நீங்க இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்லேயே ஒர்க் பண்ணது இல்லை, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஐடியாவே இல்லை அப்படின்னா இட் வில் பி சோ டஃப். ஸோ அவங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸ்பிளேஷன் சொல்றேன். பட் நீங்க ஆல்ரெடி MongoDB ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா MongoDB Node.js அதனால தான் எப்போதுமே வந்து MongoDB Node.js லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் merge stack is the starting point. நீங்க merge stack லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா வேற எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நீங்க அதை வச்சு நீங்க மத்த ஸ்டாக் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நான் பைத்தான் ஜாங்கோ லேர்ன் பண்ண போறேன், நான் எடுத்தோன்னு ஜாவா SpringBoot லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு போவீங்க. இட்ஸ் குட். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய டவுட்ஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுவும் நீங்க செல்ஃப் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூவா இருக்கும் அது. ஸோ அதனாலதான் நான் எப்போதுமே வந்து merge stack லேர்ன் பண்ண சொல்லுவேன். அந்த ரீசன் என்ன அப்படின்னா merge stack நீங்க லேர்ன் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்றது கம்பேர்ட் டு தீஸ் திங்ஸ். அதுவும் கஷ்டம் தான் லேர்ன் பண்றது, பட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டப்ஸ் merge stack லேர்ன் பண்றது ஈஸி. ஸோ ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் merge stack பேசிக்கா Node.js MongoDB. ஸோ இதுல Node.jsல இருந்து MongoDB டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா we use something called as mongoose லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா MongoDB டேட்டாபேஸோட நம்ம Node.js கனெக்ட் பண்றதுக்கு இந்த mongoose என்னன்னா நம்ம டேட்டாபேஸ்க்கு மேல ஒரு wrapper மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ the சேம் என்னன்னா இங்க வந்து இந்த ஹைபர்நேட் என்ன அப்படின்னா என்னோட ஸோ இது நாட் ஜஸ்ட் ஃபார் எனி Postgres எந்த கைண்ட் ஆஃப் SQL டேட்டாபேஸா இருந்தாலும் சரி ஹைபர்நேட் யூஸ் பண்ணி நான் டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு wrapper மாதிரி எப்படி ஒரு Node.js MongoDBல வந்து MongoDBக்கு வந்து mongoose ஒரு wrapper-ஆ ஒர்க் ஆகுமோ அதே போல ஹைபர்நேட் என்ன அப்படின்னா ஜாவால இருக்கக்கூடியதுன்றத ஜாவா ஸ்ப்ரிங்பூட்டோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ற SQL டேட்டாபேசஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு wrapper மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் SQL ஒரு query எழுதணும், இப்போ நான் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்றேன், நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் அதெல்லாமே நான் கொடுப்பேன். இப்போ இதே இது வந்து நான் Postgresல பண்ணோம் அப்படின்னா அதுல இதே தான் கொடுப்பேன், லிட்டில் பிட் லைட்டா சேஞ்ச் ஆகும். இதே இது வந்து நான் இப்போ வேற ஒரு Oracle DBல பண்றேன்னா அதுல லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும், பட் எல்லாமே SQL டேட்டாபேஸ் தான். பட் இப்போ நான் என்னன்னா ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் query மாறுற மாதிரி இருக்கு. அதே இடத்துல நான் ஹைபர்நெட் யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் ஹைபர்நெட்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கலாம். லைக் இப்போ டேட்டா எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், Postgresனா Postgresக்கான query ரன் பண்ணும், SQLனா SQLக்கான query ரன் பண்ணும். ஸோ நான் உட்காந்து டேட்டாபேஸ் query-யை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எழுதவோ எதுவுமே வந்துட்டு பெருசா பண்ண வேண்டாம் ஆஸ் அ பிகினரா. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் கான்ஃபிகரேஷன் செட்டப் எல்லாமே ஈஸியா இருக்கும். வேறஸ் ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா கிராஸ் பண்ண பிறகு சம் காம்ப்ளிகேட்டட் queries எழுதணும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம், கஸ்டம் queries ஹைபர்நெட் வழியா நம்ம எழுதிக்கவும் செய்யலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹைபர்நெட் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. லெட் மீ see what those questions are. So hello Akbar, hi. Jagdeep, hi, thank you so much for joining. Balachandar, hi. Sujit, hi. So Balachandar, ஜெகதீப் நாங்க சொன்னோம்ல ஹைபர்நெட்னா பேசிக்கா எப்படி ஒரு MongoDB டேட்டாபேஸ்க்கு ஒரு mongoose அப்படின்ற ஒன்று இருக்குதோ அது சேம் தான். ஹைபர்நெட்ன்றது SpringBoot இட்ஸ் ஜெனரல். SpringBootன்றது ஜாவாவுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு ORM தான் வந்துட்டு ஹைபர்நெட் அப்படின்றது. Prisma என்ன, why many applications are using it? Balachandar, as I already told, SQL மாதிரி Prisma is also a tool. பேசிக்கா என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட்டாபேசஸ், ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸோட நம்ம கனெக்ட் பண்ணி ரேதர் தேன் எல்லா query நம்ம எழுதுறதுக்கு பதிலாக we pretend to use these inbuilt functions from either Prisma or SQLite. இந்த மாதிரி functions வந்துட்டு we can directly use it. So எஸ் ஜெகதீப், லைக் mongoose ஹைபர்நெட் இருக்கு பாத்தீங்களா, the same exact தான் இங்க என்ன அப்படின்னா ஜாவால ஹைபர்நெட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு டிபெண்டன்சில என்ன அப்படின்னா ஹைபர்நெட்டா மட்டும் இல்லாம இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி அப்படின்ற போது இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் அடிஷனல் கனெக்டிவிட்டி ஸ்டப்ஸ். ஸோ அதனாலதான் இது நம்ம யூஸ் பண்றோம்.
ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ நீட் டு யூஸ் த போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ். ஸோ இங்க வந்து போஸ்ட்கிரஸ் மட்டும் கிடையாது, தே ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், MySQL டேட்டாபேஸ்க்கான டிரைவர் இருக்கும், அண்ட் தென் Oracle டேட்டாபேஸ்க்கான டிரைவர் இருக்கும், MongoDB டேட்டாபேஸ்க்கான டிரைவர். ஸோ pretty much என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங் டேட்டா, MongoDB. ஸோ எல்லா டேட்டாபேஸ்க்கும் என்ன அப்படின்னா வந்து அவங்க டிபெண்டன்சி சப்போர்ட் வச்சிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் we are going to use Postgres. ஸோ PostgreSQL டிரைவர் கொடுத்துட்றேன். ஸோ pretty much எனக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இது பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு நான் டைரக்டா இங்க இருந்து ஜென்ரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இது எனக்கு டைரக்டா வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இட் வில் ஜெனரேட் மை அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த ஜென்ரேட் ஆன பிறகு நான் டைரக்டா இங்க இருந்து ஐ கேன் ஓபன் திஸ் ஒன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஜாவா ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் இங்க இருக்கு. ஸோ இதை நான் டைரக்டா என்ன அப்படின்னா வந்து ஐ ஓபன் திஸ் ப்ராஜெக்ட் இன் மை IntelliJ. ஸோ IntelliJல என்ன அப்படின்னா வந்து நான் அந்த ப்ராஜெக்டை டைரக்டா ஓபன் பண்ணிக்கிறேன். There we go. IntelliJல ப்ராஜெக்ட் ஓபன் ஆயிட்டு ஓகே. யப். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட அப்ளிகேஷன் எனக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு. தட்ஸ் ஆல். எஸ், தட்ஸ் ஆல். நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ pretty much that's it. ஸோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட்டை பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலோட லைவ் டேப்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட இதையும் வந்து கொஸ்டின் கேட்டீங்க, ப்ரோ உங்க சேனல்ல போய் பார்த்தா வீடியோஸே இல்லை அப்படின்னு. ஸோ கைஸ், நம்ம என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் pretty much 90% ஆஃப் அவர் சேனல் வீடியோஸ் நம்ம என்ன அப்படின்னா வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ப்ரீ ரெக்கார்ட் பண்ணும்போது ஈவன் நானே நிறைய வாட்டி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது யோசிச்சிருக்கேன். பிகாஸ் அவங்க பண்ணதான் நம்மளும் பண்ணுவோம், நமக்கு எரர் வரும், அவங்களுக்கு எரர் வராது. ஸோ எனக்கு நிறைய வாட்டி இந்த தாட் வரும், ஸோ மேபி அவங்களுக்கும் எரர் வந்திருக்கும், மேபி அந்த வீடியோல கட் பண்ணி எடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து ஒரு கான்செப்ட் டீச் பண்ணும் போதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போதா இருக்கட்டும், I'll be doing live streams. ஸோ யூடியூப்ல வந்து லைக் ஒரு 6 months பேக் லைவ் வீடியோஸையும் நார்மல் வீடியோஸையும் ஸ்ப்ளிட் பண்ணதுனால லைவ் அப்படின்ற என் யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா லைவ்ன்ற டேபுக்கு கீழே வீடியோஸ் எல்லாமே இருக்கும். You can watch all the project videos I have done. So more than 150 plus projects வந்து நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு in different tech stacks like React, Node.js, PHP, Next.js, Electron, different kind of stacks வந்து அவைலபிளா இருக்கு. So definitely check it out. And இது எல்லாமே வந்து future like current and future technology. So எதுவுமே வந்து old die technologies இல்ல. So அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம சேனல்ல வீடியோஸும் பெருசா அவைலபிளா இருக்காது. So definitely check பண்ணி பாருங்க. So இப்போ என்ன அப்படின்னா we have done this. So நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் pretty much எல்லாமே கிடைச்சிட்டு. Now what we are going to do is let's start our application. So நம்ம சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம கோட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஃபோல்டர்ல மெயின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுல ஜாவா அப்படின்றதுல இந்த YT server.application அப்படின்ற இதுல இருந்தா பேசிக்கா என்ன அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஐ கேன் ஸ்டார்ட் மை சர்வர்ஸ். இந்த பிளே பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட சர்வர் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். So I can see it starts my server and boom. So பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த இஷ்யூ வந்து நான் இதான் சொல்றேன், லைக் ஜஸ்ட் ஃபாலோ வித் மீ. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப முன்னாடியும் போயிடாதீங்க அண்ட் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் வில் பி ஈஸி டு ஃபார் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன அப்படின்னா வந்து எதனால அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட் அப்படின்னு வருதுன்னா, மெயின் திங் அப்ளிகேஷன் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. பிகாஸ் நீங்க யோசிக்கலாம், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே கிரியேட் பண்ண அப்ளிகேஷன், இதில் எந்த எரர் இருக்கும் அப்படின்ட்டு. இதுல ஆக்சுவலா எரர் இல்ல, பட் சில பல மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இஃப் யூ கைஸ் கேன் கெஸ் இட் அவுட் ரைட் அவே,
then you must have already know SpringBoot. Because எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி SpringBoot தெரிஞ்சிருச்சு அப்படின்னா you can easily guess this one out. But தெரியல அப்படின்னா no issues. Because எதுக்காக அப்படின்னா first time இந்த error வரும்போது I was also like what எதுக்காக இந்த error வந்துச்சு நானும் யோசிச்சேன். பட் I figured it out. என்ன அப்படின்னா வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது I added few dependencies like SpringBoot dev tools, Spring Web, Spring Data JPA, PostgreSQL driver அப்படின்னு. என்ன அப்படின்னா இந்த pom.xml அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது பேசிக்கா வந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் லைப்ரரிஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். package.json அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஃபைல் இருக்கும். The same way இங்க என்ன அப்படின்னா இந்த pom.xml ஃபைல் pretty much நம்ம இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சிஸ் என்னென்னமோ அது எல்லாத்தையும் இங்க என்ன அப்படின்னா வந்து இது ட்ராக் பண்ணிட்டே வரும். ஸோ இங்க நான் பார்த்தேன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிபெண்டன்சியும் அதுல இருக்கும் பாருங்க. SpringBoot Data JPA, SpringBoot Web, SpringBoot Dev Tools, Postgres and then SpringBoot Test Frameworks அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ பேசிக்கா என்னன்னா இந்த SpringBoot Data JPA என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் கிக் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து Postgres டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். பிகாஸ் அதுதான் பேசிக்கா அதோட ஒர்க். ஸோ என்னோட சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது என் டேட்டாபேஸ் பிகாஸ் நான் டேட்டாபேஸ் இப்போ வந்து சர்வரோட ரன் பண்றேன் அப்படின்னா என் சர்வர் ஸ்டார்ட் ஆகும் போது டிபியோட அது கனெக்ட் ஆகும். பிகாஸ் அதுக்கு பிறகு அது எப்போ கனெக்ட் ஆகி எப்போ அது ஒர்க் ஆகி அதற்கு யூஸே கிடையாது. ஸோ இந்த டேட்டா ஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட சர்வர் கிக் ஸ்டார்ட் ஆகும் போதே என்னோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அது என் சர்வரையே ஸ்டார்ட் பண்ணாது. அதான் இப்போ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம இன்னும் டேட்டா பேஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணல. அப்படி பண்ணாம இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இதனால என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். பட் அது வரைக்கும் போறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர்ஸ் செக் கரெக்டா ஒர்க் ஆகுதான் செக் பண்றதுக்காக இந்த டிபெண்டன்சி என்ன அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா ஜேபி எனக்கு ஒர்க் ஆகாது. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்டு பேக்எண்ட் சர்வர் அண்ட் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் என்னன்னா இப்போ நீங்க pom.xml ஃபைல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் மேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த pom.xml ஃபைல ரைட் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் ஆப்ஷன். ஸோ இப்போ டிஃபால்ட்டா உங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மேவன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு ரீலோட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுங்க. பிகாஸ் எதுக்காகனா whenever you make a change to your pom.xml file, ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ப்ராஜெக்டும் ரீகான்ஃபிகர் ஆகணும். ஸோ அப்போ அது ரீகான்ஃபிகர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு முக்கியமா தேவையானது திஸ் திங். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்ததுக்கு பிறகு இப்போ என்ன அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் த அப்ளிகேஷன். அண்ட் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து போர்ட் 8080 வாஸ் ஆல்ரெடி யூஸ் அப்படின்னு வந்திருக்குது. அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் I have already a server running in that port. ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் என்னோட அப்ளிகேஷன்ல வந்து சிஸ்டம்ல நிறைய சர்வர்ஸ் நிறைய போர்ட்ஸ் ஆக்குபைடா இருக்குது. அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு உங்களுக்கு லைட்டா ஹேங்கோ இல்லை ஏதாவது ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் கைஸ் ஸ்டே வித் மீ, எனக்கு சொல்லுங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஐ எம் ரன்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை சிஸ்டம் கரண்ட்லி. எதுக்காக அப்படின்னா வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீக்லி கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக லைக் ஜாவா சர்வர் அண்ட் தென் போஸ்ட்கிரஸ் டிபி அண்ட் அஃப்கோர்ஸ் வேற சில டேட்டா பேஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் எக்ஸெட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கனால அட் அ டைம்ல சிஸ்டம் இட்ஸ் லிட்டில் பிட் ஹேங். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. ஓகே, ஸோ 30 FPSல தான் ஸ்ட்ரீம் ஆகுது. பட் ஸ்டில் பிகாஸ் ஐ லிசன் டு திஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ என்ன அப்படின்னா வந்து திஸ் ஜஸ்ட் அ பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க லைக் ஈவன் நவ் லாட் ஆஃப் பீப்புள் வாட்சிங் த வீடியோ இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரோ என்ன லேப்டாப் நான் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ வுட் டெல் டெவலப்பராக உங்களுக்கு வந்து ஒரு 8 GB RAM SSD வித் அட்லீஸ்ட் 512 GB would be enough அப்படின்னு. நானுமே அவதான் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். இட் வாஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. பட் இந்த லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக்ஸ்ல பிகாஸ் இப்போ நீங்க ஒரே ஒரு டெக்ஸ்ட் அட் அ டைம்ல ஒரு டெக் ஸ்டாக்ல ஒர்க் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்டா வந்து ரியாக்ட்ல ஒர்க் பண்றேன், ஆர் இப்போ கரண்டா நெக்ஸ்ட்.jsல மட்டும் தான் ஒர்க் பண்றேன், ஆர் இப்போ கரண்டா நான் ரியாக்ட் நெட்ல மட்டும் தான் ஒர்க் பண்றேன், ஆர் ஜாவால மட்டும் தான் ஒர்க் பண்றேன். இட்ஸ் ஃபைன்.
பட் ஒரே டைம்ல நான் ரியாக்ட்லயும் ஒர்க் பண்றேன், ரியாக்ட்லயும் ஒர்க் பண்றேன், ஜாவாலையும் ஒர்க் பண்றேன், பைத்தான்லயும் ஒர்க் பண்றேன், ஸ்ப்ரிங் பூட் சர்வர் ரன் ஆகுது, ஜாங்கோ சர்வர் ரன் ஆகுது, இந்த போஸ்ட்கிரஸ் டிபி ரன் ஆகுது, மாங்கோடிபி, மைசீக்வல், இவ்வளவு ஒரு சிஸ்டம்ல ரன் ஆகும்போது நீங்க 16 GB வச்சிருந்தாலும் இட் won't be enough. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து கரண்ட்லி ஐ ஹேவ் லைக் 16 GB கோர், GPU and CPU in my system, அண்ட் ஸ்டில் எனக்கு என்ன அப்படின்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஹேங் ஆகுது. ஸோ யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் எவ்வளோ வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் கைஸ் ஷோ யோர் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் 16 லைக்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ வில் பி சோ மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அண்ட் குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐ கேன் செட் த அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க ஐ நீட் டு ஆட் அ டிபெண்டன்சி. ஸோ இங்க வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. பிகாஸ் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இட் ஆக்சஸ் 3 லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏபிஐ லேயர், அடுத்தது டேட்டா ஆக்சஸ் லேயர், அடுத்து என்ன அப்படின்னா வந்து சர்வீஸ் லேயர். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸோ லேயரோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஐ லேயர், அடுத்தது சர்வீஸ் லேயர், அடுத்தது டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ ஐ கேன் ஷோ யூ how it looks. So first we have this API layer, otherwise இது நம்ம controller அப்படின்னு கூட சொல்லலாம் பேசிக்கா controller. and API லேயருக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து we have service layer and then we have data access layer. So இதான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் சர்வரோட ஸ்ட்ரக்சரா இருக்கணும் when you create a API. so first என்ன API layer இருக்கணும், சர்வீஸ் லேயர் இருக்கணும், டேட்டா ஆக்சஸ் லேயர் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். ஸோ API லேயர் வந்து பேசிக்கா என்ன நம்ம API ரவுட்ஸை டிஃபைன் பண்றது வந்து இந்த API லேயர்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். சர்வீஸ் லேயர் என்ன அப்படின்னா அந்த API லேயர்ல இருக்கக்கூடிய அந்த API ரவுட்ஸ் என்ன ஃபங்க்ஷன், அதாவது அது என்ன உள்ள வந்து பிசினஸ் லாஜிக் பண்ணணுமோ அந்த பிசினஸ் லாஜிக் எல்லாமே இந்த சர்வீஸ் லேயர்ல இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு பேமெண்ட்டுக்கு ஏபிஐ கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஏபிஐ கிரியேஷன் எல்லாமே ஏபிஐ லேயர்ல இருக்கும். பட் அந்த ஏபிஐக்குள்ள என்ன ஒர்க் நடக்கணுமோ அது சர்வீஸ் லேயர்ல இருக்கும். அண்ட் தென் அந்த ஒன்ஸ் அந்த சர்வீஸ் அந்த பேமெண்ட் எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகணுமோ. ஸோ அந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த டேட்டா ஆக்சஸ் லேயர் பார்த்துக்கலாம். டேட்டாபேஸ்ல ஆட் பண்றது, ரீட் பண்றது, டெலீட் பண்றது எல்லாமே, விச் மீன்ஸ் இதுதான் டைரக்டா எனக்கு என்ன அப்படின்னா வந்து டேட்டாபேஸோட கனெக்டடா இருக்கும். என்னோட டேட்டாபேஸோட அந்த டேட்டா ஆக்சஸ் லேயர் தான் கனெக்டடா இருக்கும். அண்ட் இதுதான் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்டராக்ஷன் எல்லாமே இது பண்ணும். ஸோ டேட்டா ஆக்சஸ் லேயர்ல இருந்து ஒன்ஸ் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா கெட் பண்றதோ இல்லை ஆட் பண்றதோ எல்லாமே முடிஞ்ச பிறகு அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து திருப்பி டைரக்டா டேட்டா ஆக்சஸ் லேயர் டு சர்வீஸ் லேயர் அந்த டேட்டா போகும். இதுல இருந்து ஏபிஐ லேயருக்கு போய் இது என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அ ரிக்வஸ்ட் எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். திஸ் இஸ் ஹவு த ஜாவா ஸ்ப்ரிங் பூட் எக்ஸாக்ட்லி ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். So இதுல வந்து பேசிக்கா the API layer is nothing but the REST controller which we have here. இதுல என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் பேசிக்கா ஒரு empty route create பண்ணோம் அப்படின்னா so I can have a function here, public string with the return type as hello. and இதுல என்ன அப்படின்னா வந்து I could just say that API is working. and இதுல என்ன அப்படின்னா வந்து நான் இன்னொரு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ண which is get mapping அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா இது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு get route அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா இது வந்து ஸ்லாஷ் ரவுட்டை டினோட் பண்ணும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இப்படி போயிட்டு ஸ்லாஷ்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. பட் இப்படி கொடுக்கறது ஒன்று தான், இப்படி கொடுக்காம நீங்க டிஃபால்ட்டா விட்டீங்க அப்படின்னாலும் ஸ்லாஷ் ரவுட்டுக்கு மட்டும் இட்ஸ் ஜஸ்ட் த சேம். ஸோ ஒன்ஸ் இந்த இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் என்னோட போஸ்ட்மேன் ஓபன் பண்ணி ஐ கேன் செக் திஸ் ஒன் அவுட். ஓகே, ஸோ இங்க என்ன அப்படின்னா லோக்கலோஸ்ட் 8080
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் ஃபவுண்ட் நோ மெசேஜ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ரீஸ்டார்ட் மை சர்வர் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லா சேஞ்சஸும் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இதாக இருக்கட்டும். ஃபைன். அண்ட் இப்போ வந்து இஃப் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த போஸ்ட்மேன் சென்ட் இட் யூ கேன் சி API is working அப்படின்னு சொல்லி எனக்கு டைரக்டா கிடைச்சிருக்கு. So this is the first thing. And this is good. So இப்போ இதுல என்ன அப்படின்னா வந்து if I want to send some other kind of data because இப்போ நான் string send பண்றேன் பட் இதுல வந்து இப்போ நான் ஒரு list of strings send பண்ணோம் அப்படின்னா so I can even do that or like an array. So இங்க இருந்து என்ன பண்ணா return list dot off அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா I can send the element. So இங்க வந்து hello world அப்படின்னு சொல்லிட்டு just go back to the postman, restart. Okay. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு அரேல வந்து hello and then world அப்படின்றது எனக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்கும். So we have created our first API route. So already வந்து நம்ம backend server எப்படி API routes post get update எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். So if you are first time coming to my channel, so இதுக்கு முன்னாடி நான் பண்ண Java Spring Boot server வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இதை வாட்ச் பண்ணுங்க. so that இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அதுல நம்ம நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருப்போம். But இதுலயே still I'm gonna go through the basics, so you don't need to worry அதை பார்க்கல அப்படின்னா still it's fine. So let's have some more debate. Okay. So இப்போ என்ன அப்படின்னா வந்து we have pretty much the basic thing. So இப்போ என்ன அப்படின்னா வந்து அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து என்னோட மெயின் பேக்கேஜ்ல ஸோ இங்கே வந்து இன்னொரு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பேக்கேஜ் அப்படின்றது நமக்கு ஜாவா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபோல்டர். ஃபோல்டர் இன்சைட் அனதர் ஃபோல்டர். பட் பேசிக்கா என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு மெயின் கிளாஸை கண்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இங்க என்ன அப்படின்னா அதை நம்ம பேக்கேஜ் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். ஸோ இங்க இந்த பேக்கேஜ்ல என்ன அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு பேக்கேஜ் கொடுக்குறேன். அண்ட் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா இங்க நான் ஸ்டோர் பண்ண போற இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாக்கான ஸ்ட்ரக்சரை வந்து இது மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ ஹியர் லெட் மீ கிரியேட் ஃபியூ வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்டோட ஐடி ஸ்டோர் பண்றதுக்கு ஐ ஹாவ் அ பிரைவேட் லாங் ஐடி அண்ட் தென் அகெயின் அ பிரைவேட் string name. So அந்த ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டோர் பண்றதுக்கு and then private string age and then private string ஏஜ் இது பண்ணியாச்சு. மேபி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஜே வந்து நம்ம இன்டீஜர் டைப்ல இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன அப்படின்னா வந்து நான் லோக்கல் டேட் அப்படின்ற ஒரு டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங். ஸோ லேட்டரான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஏஜ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரெடி மச் எனக்கு டேட்டா பேஸ்ல நான் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ ஸோ அது எல்லாமே வந்து ப்ரெடி மச் இதுல நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் செட் பண்ணலாம். ஸோ இன்டெலிஜை எதுக்காக யூஸ் பண்றேன் என்கிட்ட நிறைய பேர் வந்து லாஸ்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரீமை பார்த்து வந்து கேட்டீங்க ப்ரோ விஎஸ் கோட்லேயே பண்ணியிருக்கலாமே லைக் ஒரு ஸ்டாண்டர்டா இருந்திருக்குமே அப்படி எல்லாமே. த ரீசன் ஐ டிடன்ட் யூஸ் விஎஸ் கோட் மச் ஃபார் ஜாவா எதுக்காக நான் மட்டும் கிடையாது. மெனி ஜாவா டெவலப்பர்ஸ் யூஸ் இன்டெலிஜே மோர் தேன் விஎஸ் கோட் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இன்டெலிஜே ஹேஸ் லாட் ஆஃப் இன்பில்ட் சப்போர்ட் ஃபார் ஜாவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நான் டைரக்டா என்னோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் என் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ஜென்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் டைரக்டா வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜென்ரேட் அப்படின்றது. ஸோ இதுல போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா எனக்கு என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க செலக்ட் நன்னு கொடுத்தேன்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர் லைக் எந்த பராமீட்டர் வாங்க மாட்டேன் நத்திங் ஹேப்பன்ஸ் ஹியர்.
அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஐ ஹாவ் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு நான் எல்லா ஃபீல்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த இதை கொடுத்ததுக்கு பிறகு I'll just say ஓகே. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு இங்க இருந்து எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிடைச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்னொரு இது கிரியேட் பண்ண போறேன், இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் பி ஹேவிங் அ கன்ஸ்ட்ரக்டர். பட் என்ன ஐடியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஃபீல்டையும் வச்சு கிரியேட் பண்றேன். பிகாஸ் எதுக்காகனா இந்த ஐடி வந்து எனக்கு லேட்டர் ஆன் டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஐடி வரும். ஸோ பிரிட்டி மச் நம்ம இந்த ஐடியில பெருசா ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து ஈவன் தோ என்னோட ஸ்ட்ரக்சர்ல ஐடி இருந்தாலும் நான் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டால ஐடி இருக்காது. ஸோ அதனால டேட்டா வந்து ஐடி இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ pretty much constructor functions are done. ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா எனக்கு தேவையான கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதாவது பேசிக்கா அந்த டேட்டா வந்து செட் பண்றதுக்கு கெட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். நீங்க யோசிக்கலாம் அதெல்லாம் டைரக்டாவே பண்ணிடலாமேன்னு. எஸ், பட் நம்ம வந்து எல்லாத்தையும் பிரைவேட்ல கொடுத்துருக்கிறதுனால, ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே பிரைவேட்டா இருக்கிறதுனால இது எதையுமே வந்து இந்த கிளாஸுக்கு வெளியே என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் நான் மாத்தணும் அப்படின்னா அதை மாத்துறதுக்கு எனக்கு இங்க இருந்து என்ன அப்படின்னா பப்ளிக்கா இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் வேணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரைவேட்டா இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸோட வேல்யூவை நான் மாத்திக்கலாம். ஸோ இங்க இருந்து திருப்பி ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐடி கெட் பண்றதுக்கு அண்ட் தென் ஐடி செட் பண்றதுக்கு, நேம் கெட் பண்றதுக்கு, நேம் செட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி தனித்தனியா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து இங்க டூ ஸ்ட்ரிங் மெத்தடும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் அப்படின்றது அந்த பர்டிகுலர் கிளாஸை வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் டேரக்டா பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஜாவாவோட கன்சோல் வந்து, பிகாஸ் நீங்க ரொம்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் மோர் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி ஒன். வேற ஜாவா அப்படி கிடையாது. லைக் நீங்க ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து இது பண்றோம். ஸோ டூ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இங்க இருந்து ஓகே கொடுத்துட்றேன். பிகாஸ் எதுக்காகனா இப்போ டிஃபால்ட்டா இன்பில்ட்டா வந்து கிளாஸஸ்ல இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் அவைலபிளா இருக்கும். பட் அதை ஓவர் ரைட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும், லைக் வந்து ஸ்டூடெண்ட் கர்லி பிரேஸ் இந்த ஐடி ஃபீல்டு இதெல்லாமே வச்சு அப்படின்றதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். So pretty much we are done. So guys, almost 19 likes la irukom, just 1 like away 20 reach பண்றது. So video பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. So that it will be so much helpful. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு. பிகாஸ் எதுக்காகனா நம்ம சேனல்ல this is the second time almost நம்ம சேனல்ல வந்துட்டு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் பத்தி இது பண்றது. பிகாஸ் ஐ ஆம் சோ இன்ட்ரெஸ்டட். பட் என்ன அப்படின்னா வந்து இதுல நம்ம சேனல்ல இருக்க வியூவர்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்றத பார்த்தாதான் I can do more videos on it. Because illa appadina vandu there are like lot of queries on different tech stacks la video panna solli, because React Native, Next.js and 3JS, so ipo kuda odudunga 3JS, so many different stacks, different tech available irukku. So I'll just be moving over there. But illa bro innum konjam in depth ah sala videos spring boot la pannunga appadina, so please in the particular video vandu innu nariya perukku share pannunga. Let this video reach lot of people. appadha vandu I would know like okay fine, Java Spring Boot வந்து நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, I can do few more videos அப்படின்னு. So நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. VS கோட்லயும் ஜெனரேட் பண்ணலாமோ சேம் ஆப்ஷன்ஸ்? எஸ் ஜெகதீப், of course VS கோட்லயுமே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. பட் என்ன அப்படின்னா we need to install certain extensions, because எதுக்காகனா VS Code is a general text editor, whereas IntelliJ வந்து is more towards so ஜாவாக்காக ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடியது இது. So obviously you can feel the difference, because எதுக்காகனா ஒன்னு ஜெனரலா எல்லா பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். So of course அது எல்லாமே இருக்குதான் செய்யும். பட் இது ஸ்பெசிஃபிக்லி இது ஜாவா அப்படின்றதுனால like other than that I will also get lot of support. அது ஒரு main reason. எஸ் ஜெகதீப், இவ்வளவுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நம்ம ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கோட் எழுதுறது அப்படின்றது, பிகாஸ் பேக்கெண்ட் அப்படின்றதுனாலவே நம்ம கோட் எழுதுற ஒர்க் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஜாவா ஸ்ப்ரிங் பூட், நீங்க எந்த பேக்கெண்ட் சர்வர்ல ஒர்க் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கோட் எழுதுறதுன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த பிசினஸ் லாஜிக் அப்படின்ற பார்ட்ல தான் நீங்க நிறைய லாஜிக்கலா யோசிக்கிற மாதிரி இருக்கும், லைக் எப்படி இதை கரெக்டா கொண்டு போகலாம் அப்படின்றது. அதர் தட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை என்ன அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் டெஸ்ட் இட் அவுட், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இங்க என்ன அப்படின்னா ஐ வுட் சே இன்ஸ்ட் ஆஃப் டைரக்டா இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணது பதிலா இதுல இருந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்
அண்ட் இதுல இருந்து 1L அப்படின்னு சொல்றேன் பிகாஸ் எதுக்காகனா நான் ஐடி வந்து லாங் அப்படின்னு கொடுத்ததுனால இங்க நான் 1L அப்படின்னு சொல்றேன் பிகாஸ் 1னா அது இன்டீஜர் 1Lனா அது லாங் டைப் இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து சே ஜேக் jake@gmail.com அண்ட் டேட் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் டைரக்டா லோக்கல் டேட் ஆஃப் அப்படின்ற சொல்லிட்டு இதுல வந்து இயர் தென் மந்த் அண்ட் தென் இது டேட் மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்டா ஏஜ் வந்துட்டு இது பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஏஜ் இருக்க வேண்டிய இடத்துல இமெயில் இருக்கு அண்ட் தென் இமெயில் இருக்க இடத்துல ஏஜ் இருக்கு. ஸோ பிகாஸ் எதுக்காகனா just go to the student class. ஸோ இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் செகண்ட் ஒன் ஏஜ் லாஸ்ட் ஒன் தான் இமெயில். ஸோ அதான் இஷ்யூ. I can just change it here. ஓகே ஸோ இப்போ எல்லாமே கரெக்டா இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ இந்த எரர் மாதிரி வர்றது வந்து இட்ஸ் நத்திங். ஃபர்ஸ்ட் இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு I just add it again. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். and there we go, எரர் என்ன கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து if I test this application again one more time, no இதுக்குள்ள வந்து செமிகாலன் வராது லிஸ்ட் ஆஃப்க்குள்ள. இட்ஸ் ஜஸ்ட் தட் இங்க இருந்து இது பண்றதுதான். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் டேட்டா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்க எனக்கு அடுத்து வந்து கமா தான் இதாகும். ஸோ கமா கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டேட்டா கொடுப்போம். ஸோ இங்க 12 when and when@gmail.com month of April. Okay. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து திருப்பி செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு Node.jsல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹவ் சீன் திஸ் திங். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணியிருப்பீங்கன்னா app.get app.listen server app.sendல டேரெக்டாக இதே டேட்டா நீங்கள் அவுட்புட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. எவ்ரிதிங் வில் பி டன். பட் ஜாவா as ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் நீங்கள் இவ்வளோ விஷயமும் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து யூ கேன் கெட் திஸ் டேட்டா. ஸோ now we are off to a good start. ஓகே ஸோ இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ரியலி அ நைஸ் திங் டு டூ. ஸோ யா லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ ப்ரிட்டி மச் இந்த செட்டப் எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா as I already told இந்த API லேயர் சர்வீஸ் லேயர் டேட்டா லேயர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஹேவ் அ ஸ்மால் வாட்டர் பிரேக். Yes, Jagdeep, that's the reason. That is why not just you and me, like a lot of big financial institutions எதுக்காக ஜாவால வந்து பேக்எண்ட் சர்வர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா that's the reason. Because creating it in Java is a little bit easierன்றதை விட it's more security wise it's easier. Because எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ மற்ற இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன அப்படின்னா வந்து lot of things you need to figure out. அடிஷ்னலா வந்து ஜாவால இன்பில்ட்டாவே அது எல்லாமே இருக்கிறதுனால you need to follow those. Because அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா it will throw you an error straight away. So that's the thing.
ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we can move forward with the next set of things. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் என்னோட கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ மூவ் இட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பேக்கேஜ்ல போயிட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு. அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிருக்கணும், ஸோ இந்த கெட் மேப்பிங் இது எல்லாத்தையும் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல கொடுத்துட்றேன். அண்ட் அதே போல இங்க இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றத கொடுத்துருக்கேன், அதையும் ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா இதுல ஆட் பண்ணிடலாம். அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றத இங்க இருந்து மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். There it is. பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் தனியா வந்து ஒரு பேக்கேஜ்ல இருக்கக்கூடியதுல வந்து நான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி என்னோட அப்ளிகேஷனோட மெயின் ஏரியால கொடுத்துருந்தேன், பிரச்சனை இல்லை. பட் இப்போ நான் வந்து ஒரு பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல நான் வந்து இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஆட் பண்ணி இந்த ரவுட்டை கிரியேட் பண்ணதுனால ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்ற பாத்தையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ பாத் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்து அட் ரிக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்றதுல எனக்கு தேவையான பாத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து /API/student அப்படின்னு சொல்றேன், ஆர் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ let me restart it. Send. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் லோக்கலோ ஸ்லாஷ்ல வந்து எனக்கு எதுவுமே வராது, பட் அதுக்கு பதிலாக இங்க /API/student அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணனா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ எனக்கு அந்த டேட்டா வரும். ஸோ எக்ஸாக்டா என்ன அப்படின்னா வந்து நமக்கு எந்த மாதிரி பாத்துல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணுமோ அந்த பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து we have also seen how to create a custom route. ஸோ நம்மளோட கஸ்டம் ரவுட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா I can try to get all the students data and send it out. பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவையும் கெட் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வேணும். பட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் கிரியேட் த சர்வீஸ் லேயர். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் தான் என்னோட API லேயர். ஸோ அதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கா எப்படி வந்து ரியாக்ட்ல நம்ம காம்பனன்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணுவோமோ அந்த சேம் கான்செப்ட் தான் இங்க. ஸோ சர்வீஸ் லேயர்ன்ற வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ லெட் மீ கிரியேட் இட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இங்க இருந்து இந்த அரே இது கிடைக்குது பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய இந்த லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை பேசிக்கா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா வந்து over here என்னோட சர்வீஸ் லேயருக்கு மூவ் பண்ணிடுவேன். ஸோ இதுல இருந்து I can say public list of student and get students அப்படின்னு ஒரு இது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் என்ன அப்படின்னா வந்து டைரக்டா அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் இந்த டேட்டா வந்து இதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த கெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து டைரக்டா இதுல இருந்து கால் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் டைரக்டா அந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல இருக்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஸ் திஸ் த கிளாஸ் ஸோ இப்போ இந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சம்திங் லைக் திஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் service is equal to new student service of அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து return student service dot get students அப்படின்னு சொல்லி இப்படி கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நாட் ஜஸ்ட் நார்மல் ஜாவா கோட், இட்ஸ் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ அதுக்காக தான் வந்து ஜாவால நமக்கு இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து I need to configure all these things. So let me do it. ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து first I'll create a variable here private student service and இது என்ன அப்படின்னா வந்து டைரக்டா நான் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்கா அதுலயே எனக்கு ஒரு எரர் காமிக்கும்.
நான் இங்க ஓவர் பண்ண அப்படின்னா ஆட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்னு கேட்கும். கொடுத்தேன் அப்படின்னா டைரக்டா எனக்கு அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர் வச்சு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிடும். பட் will this work அப்படின்னு கேட்டீங்கன்னா at this point of time it won't work. அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. லெட்ஸ் see. இது இப்போ ரீசெண்டா Next.jsல டைப்ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்றோம். இப்போதான் தெரியுது எதுக்கு எல்லாரும் ஜாவாஸ்கிரிப்ட்ல டைப்ஸ்கிரிப்ட். எஸ் ஜெகதீப், பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இஃப் யூ வாண்ட் to build application with of course all the JavaScript features, but at the same time வந்து கோடும் செக்யூர்டா முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா TypeScript is a way to go. எதுக்காக அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு டைப் கேசிங் வந்துடுறதுனால அடிஷனலா நாட் ஜஸ்ட் ஃபார் டேட்டா டைப்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிஷனலா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பராமீட்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ரிட்டர்ன் டைப்பா இருக்கட்டும், ஒரு காம்பனன்ட் டேட்டாவா இருக்கட்டும், எல்லாமே டைப் வச்சு இங்க டிஃபைன் ஆகிறதுனால எங்கேயுமே வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆக சான்சஸே கிடையாது. தட்ஸ் த திங். யா ஆக்சுவலா ஹாட் ரீலோட் வந்து ஒர்க் ஆகும். ஹாட் ரீலோட் வந்து pom.xml மட்டும் போயிட்டு எனேபிள் பண்ண பத்தாது. பிகாஸ் pom.xml வந்து இட்ஸ் ஆல்ரெடி எனேபிள்ட். அதை தாண்டி there are few configurations which we need to do. So right now let me show it. So யாரெல்லாம் வந்து ஹாட் ரீலோட் எப்படி யூஸ் பண்ணும் லைக் இன்டெலிஜைல இருந்து ஃபார் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிகாஸ் நீங்க டைரக்டா இன்ஸ்டால் பண்ணனே pretty much உங்களுக்கு டிஃபால்ட் கான்ஃபிகர் ஆகி தான் வரும். பட் தட் alone won't be enough. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து பை டிஃபால்ட்டா இதுல இருந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ டைரக்டா என்ன அப்படின்னா வந்து உங்களோட செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதுல இந்த பில்ட் அண்ட் தென் எக்ஸிகியூஷன் அண்ட் தென் டிப்ளாய்மெண்ட்ல போயிட்டு கம்பைலர் அப்படின்றதுக்கு போயிட்டு இதுல டைரக்டா அந்த பில்ட் ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை எனேபிள் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு வந்து இந்த அலோவ் ஆட்டோமேக் டு ஸ்டார்ட் ஈவன் இஃப் டெவலப்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங்கா அப்படின்றது வந்து இது எனேபிள்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அண்ட் இது அஃப்கோர்ஸ் பை டிஃபால்ட்டாவே இது வந்து எனக்கு எனேபிள்டா தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்க வந்து let me restart the application now. Okay, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் there is this big error saying like ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல இருந்து எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து டிக்ளேர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆன் பீன் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த எரர் வரும்னு சொன்னா இந்த இதுல பிகாஸ் எதுக்காக அப்படின்னா டேரக்டா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு ஒரு பேராமீட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இங்க இருந்த டிஃபைனோ ஆர் எதுவுமே நான் பண்ணல. அப்போ இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் இன்னொரு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ எய்தர் இதுல நான் வந்து காம்பனன்ட் அப்படின்ற டிபெண்டன்சி வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா இது வந்து காம்பனன்ட் அப்படின்றது பிகாஸ் எல்லாமே எனக்கு ஒரு காம்பனன்ட் தான். கண்ட்ரோலர் வந்து ஒரு காம்பனன்ட், சர்வீஸ் ஒரு காம்பனன்ட், டேட்டா ஆக்சஸ் லேயர் ஒரு காம்பனன்ட் தான். ஸோ அந்த காம்பனன்ட்ன்றது ஒரு ஜென்ரல் டிபெண்டன்சி. வேறஸ் இன்னும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிபெண்டன்சியா கொடுக்கணும் அப்படின்னா பிகாஸ் இது ஒரு சர்வீஸ் அப்படின்றதுனால எனக்கு சர்வீஸ் அப்படின்ற டிபெண்டன்சி அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ் அப்படின்ற டிபெண்டன்சியை கொடுத்துட்டு now if I just start my application again, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் லைவ் ரீலோட் சர்வர் இஸ் ரன்னிங் வருதா. ஸோ லைவ் ரீலோட் சர்வர் வந்து எனக்கு தனியாக இன்னொரு போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் என்னோட அப்ளிகேஷன் வந்து லோக்லோஸ் 8080ல ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இதான் என்னோட ஏபிஐ லேயர் அப்படின்றது. ஸோ பேசிக்கா இங்க இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஏபிஐ ரவுட் டிஃபைன் பண்ணி அதுக்கான பாத் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பாத்ல இதோட ஒர்க் அதாவது இங்க இருந்து என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த ரிட்டர்ன் ஒர்க்கை பாத்துக்கிறது சர்வீஸ் லேயர். ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி நான் இங்க இருந்து ரிட்டர்ன் பண்றேன். இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகிற டேட்டா இங்க இருந்து இதாகும். ஸோ நீங்க பேசிக்கா யோசிக்கலாம் எதுக்கு ப்ரோ தேவையில்லாத வேலை இதுலயே பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. நானும் அப்படிதான் யோசிச்சேன். பட் அப்படிதான் சொன்னாங்க லைக் பிகாஸ் எதுக்கான டாக்குமெண்டேஷன்ல கிளியரா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. லைக் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா வந்து இந்த லேயர்ஸ் தான் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதான் வந்துட்டு ரூல் அப்படின்றது. இட்ஸ் நாட் லைக் தட்ஸ் ஒன்லி இட்ஸ் ஒர்க். இதுதான் ரூல் அப்படின்றது. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து இப்படி தனியாக சர்வீஸ் லேயர் ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இட் ஸ்டில் ஒர்க்ஸ் த சேம் வே. ஸோ இப்போ இதே இதில் வந்து நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் டேட்டா ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ இங்கே இருந்தா கேன் சே 3L John அண்ட் இப்போ போஸ்ட்மேன்ல போயிட்டு சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா just a minute.
controller service yep this is done. Yeah, there it is. ஜஸ்ட் இன்னொரு விஷயம் செக் பண்ணி பார்த்தோம்னா இதுல இருந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணிட்டு stop the server first. ஜஸ்ட் செட்டிங்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். Okay. Add get mapping public string hello return API is working localhost yeah so இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணாமே அப்ளிகேஷன் கரெக்டா வருது பாருங்க தெரியுதா API is working நான் சர்வர் ரீஸ்டார்ட் எதுவுமே பண்ணல இப்போ இங்க இருந்து என்ன அப்படினா வந்து is reloading அப்படின்னு சொல்லிட்டு I just do this so நான் வந்து like restart எதுவுமே இது பண்ணல just இங்க இருந்து just load this one because எதுக்காக அப்படின்னா வந்து when I tested this one out I know got lot of issues the reloading serverல வந்து actually work பண்ணும்போது so I can see stopping service and reloading everything so pretty much என்ன அப்படின்னா வந்து the reload இது வந்து it's working but the way it works it's completely weird okay because எதுக்காக அப்படின்னா வந்து இந்த சேவ் இது எல்லாமே வந்து இதாகணும் யா பாத்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு பாருங்க ஸோ என்னன்னா ஹாட் ரீலோட் இட்ஸ் ஒர்க்கிங் பட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோவர் when it works ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ரீலோட் ஆனது இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி அதுவாகவே இது பண்ண ரீஸ்டார்டிங் டியூ டு ஒன் கிளாஸ் பாத் சேஞ்ச் வந்திருக்கா ஸோ என்ன அப்படின்னா வந்து ரீலோட் ஒர்க்ஸ் பட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோ ஆஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து லைவ் ஸ்ட்ரீமே அங்கங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் வருது ஸோ சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இந்த இஷ்யூஸ் எல்லாமே இதாகுது பட் உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும் ஆல் யூ நீட் டு டு இஸ் ஜஸ்ட் இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க பிகாஸ் இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல நிறைய இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஸோ இன்டெலிஜென்ட்ல போயிட்டு இந்த பில்ட் ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்ற செட்டிங்கையும் அண்ட் தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த அலோ ஆட்டோமேக் அப்படின்றத மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு then close your editor or do restart your application again then it will just work so coming back to the student service so இப்போ என்ன அப்படின்னா வந்து சர்வீஸ் இது கிரியேட் பண்ணியாச்சு everything is working perfectly fine so இப்போ என்ன அப்படின்னா வந்து I can move to the database stuff so database stuff பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட PostgreSDB ஓட கனெக்ஷன் மேக் பண்ணணும் so அந்த கனெக்ஷன் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் Postgres database on system la run agum so for this just go to PostgreSQL idhula poidu so Mac Windows Linux edhukku venumo just download and install it
பை டிஃபால்ட்டா வந்து Postgres உங்களுக்கு என்ன அப்படின்னா போர்ட் நம்பர் 5432ல ரன் ஆகும். ஸோ என்னோட சிஸ்டம்ல வந்து இட்ஸ் ஆல்ரெடி ரன்னிங் அப். அண்ட் Postgres நீங்க வந்து GUIல விஷுவலா பாக்குறதுக்கு இன்னொரு டூல் இருக்கு which is called as DB Visualizer. ஸோ அந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்றது கொடுத்து இந்த DB Visualizer வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். pretty much இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அமேசான் DynamoDB, Oracle DB, Cassandra, MySQL, Postgres, MongoDB இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாபேஸையும் நீங்க இந்த GUI இன்டர்ஃபேஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ எதுக்காக இதை காமிச்சேன் அப்படின்னா வந்து பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் இட் ஒன் அவுட். என்னோட Postgres DBயோட நான் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நான் டெஸ்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண டேட்டாபேசஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஸோ இதோட நான் கனெக்ஷன் மேக் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி இந்த கனெக்ஷன் நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அண்ட் இதுல எனக்கு அப்ளிகேஷன்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுல தான் போயிட்டு கிட்டத்தட்ட இது என்னோட ENV ஃபைல் மாதிரி. எஸ் Postgresலயே வந்து PG admin அந்த இது இருக்கும். பட் என்ன அப்படின்னா இட் டசன்ட் லுக் தட் குட் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நாட் ஜஸ்ட் DB Visualizer மட்டும் இல்ல, நான் வந்து ஈவன் வந்து நமக்கு இன்பில்ட்டா இன்டெல் ஐஜிலேயே வந்து இந்த DB ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே வந்து லைக் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு விஷுவலா எதுவுமே நல்லா இல்லை. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் விஷுவலி சம்திங் நீட்ஸ் டு பி குட். எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி பேக் அண்ட் லேர்ன் பண்றோம், விஷுவலா நம்ம எங்கேயுமே எதையும் பார்க்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி சில இடங்கள்ல விஷுவலா சில விஷயம் வந்து நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அது பார்க்க நல்லா இருந்தாதான் கொஞ்சம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே படிக்கணும், அடுத்தது போகணும் அப்படின்ட்டு. அப்படியே ரொம்ப அப்படி டல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்தடுத்தது மூவ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தட் இஸ் ஒன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் டு கிரியேட் ஃபியூ ஃபீல்ட்ஸ் அண்ட் இந்த நேம்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் எதுக்காகனா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி எல்லாமே அந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும் பேசிக்கா. ஸோ ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL அப்படின்னு சொல்லிட்டு இதுல JDBC ஸோ ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் PostgreSQL :/localhost 5432/students and அதுக்கு பிறகு spring data source username is. ஸோ இது நான் பேசிக்கா வந்து நீங்க இப்போ Postgres இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் இருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் இப்படி எம்டியா லீவ் பண்ணிடலாம். ஸோ யூசர் நேம் அண்ட் தென் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்டு வந்து எம்டியா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிடலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா நான் போத் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் அவுட் ஹியர் அண்ட் தென் ஸ்ப்ரிங் JPA hibernate DDL auto equal to create drop. ஸோ இது பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அந்த Postgres டேட்டாபேஸ் என்னன்னா எனக்கு அந்த இருக்கிற கரண்ட் ஸ்டேட் வந்து கிளியர் பண்ணிட்டு எனக்கு புதுசா வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. விச் மீன்ஸ் இப்போ எதுக்காக அப்படின்னா இப்போதான் நான் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்ஸ் நீங்க ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துடலாம். பட் டியூரிங் டெவலப்மெண்ட் நம்ம ஒரே டேட்டாவை மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சர்வரை நான் வந்து ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணும்போது பழைய டேட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு புதுசா எனக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த டேட்டா பேஸ்ல வந்து செட்டப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா டேட்டா ரெபிட்டேஷன்ஸ் டியூரிங் த டெவலப்மெண்ட் டைம் வராது. அதுக்காக தான். அண்ட் தென் ஸ்ப்ரிங் JPA ஷோ equal is equal to true. JPA properties hibernate dialect is equal to org dot hibernate dot dialect dot I think it's Postgres equal dialect like this. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து spring JPA properties dot hibernate
dot format underscore SQL is equal to true. ஸோ பேசிக்காக அந்த ஸ்லாஷுக்கு அடுத்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அதுதான் உங்களோட டேட்டாபேஸ் நேமாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த ஹைபர்நேட் அண்ட் தென் ஜேபிஐ ப்ராப்பராக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிறதுக்காக கொடுத்துக்கூடியதான் இந்த ப்ரெடி மச் இந்த செட்டப் இது எல்லாமே. ஸோ யா ப்ரெடி மச் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இது எல்லாமே வந்து இது பண்ணதுனால நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸோ we can try to restart our application, but this time என்ன அப்படின்னா வந்து நம்ம JPA enable பண்ணிட்டு இது பண்ண போறோம். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா இந்த இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் pom.xml சேஞ்ச் பண்ணதுனால அப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம pom.xml வந்து ப்ராஜெக்டை ரீபில்ட் பண்ணணும். ஸோ ரீலோட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அண்ட் இப்போ என்ன அப்படின்னா I can restart my server. Okay, there we go. So இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் so bootstrapping spring JPA default mode and இங்க பாத்தீங்கன்னா தெரியும் starting added connection to PostgreSQL JDBC PG connection start complete and என்னோட server start ஆயிடு, which means எனக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு Postgres DB ஓட ப்ராப்பரா அந்த கனெக்ஷன் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அர்த்தம். Okay, so that is how this thing exactly works. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து டேட்டாபேஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு இங்கே டிஃபைன் ஆயிருக்கு. பட் இது எக்ஸாக்டா வந்து இஸ் இட் ரைட் ஆர் இது வந்து கரெக்டா எனக்கு இதாக இருக்குதா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பை ஆடிங் சம் டேட்டா, பிகாஸ் அதில் டேட்டா நான் ஆட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஐ கேன் எக்ஸாக்ட்லி செக் திஸ் திங் அவுட். திஸ் திங் ஸ்டார் ஓகே. ஜல்தீப் இதுல வந்து இஎன்பி ஃபைல் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. டைரக்டா இந்த என்விரான்மெண்ட்ல என்ன அப்படின்னா வந்து வி கேன் கிரியேட் த இஎன்பி வேரியபிள்ஸ் லைக் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸோ அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இங்க எதுக்காக அப்படின்னா வந்து இதுல நமக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது வில் பி லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டைரக்டா வந்து சிஸ்டம் டாட் கெட் இஎன்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் அந்த இதை செட் பண்ணி இது பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா வந்து just to make the things easier நான் என்ன அப்படின்னா வந்து அவ்வளோ இன்டெப்தா போகல இந்த இதுல. that's the thing. but next இதுல because in future builds definitely I will do further more with ENB and இது. So we have connected with our database. Yes, that's it. So இதான் வந்து டேட்டா ஜேபி யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன். நான் கனெக்டிவிட்டிக்கு எந்த கோடுமே எழுதல, ஜஸ்ட் நான் அந்த கனெக்ஷனுக்கு தேவையான செட்டப் மட்டும் கான்ஃபிகரேஷன் மட்டும் கொடுத்தேன். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கனெக்டட். ஸோ தீஸ் ஆர் த பவர் ஆஃப் த டேட்டா ஜேபிஏ. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி கனெக்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் மீ வித் ஆல் த திங்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்தரா மூவ் ஆகலாம். ஸோ இங்க I'm going to create a file and it's going to be a rep. ஸோ இங்க இருந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்றேன். ஸோ பேசிக்கா இதான் என்னோட டேட்டா ஆக்சஸ் லேயரா ஒர்க் ஆக போகுது. the connectivity between those two things and pretty much இதையே நான் என்ன அப்படின்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ண போறேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதுலையும் கனெக்ஷன் ஒரு இதுலையும். ஸோ இது என்னன்னா எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை நான் இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. நார்மலா கிளாஸ் we know it. இன்டர்ஃபேஸ்ன்றது அந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணேன் அப்படின்னா we say it as interface. ஸோ இங்க நான் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு JPA ரெபாசிட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ there we go. ஸோ JPA ரெபாசிட்டரி பாத்தீங்கன்னா தெரியுங்க எனக்கு டைப் அண்ட் தென் ஐடி அப்படின்னு சொல்லி ரெண்டு இது கேட்டிருக்கும். ஸோ இந்த இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இங்க எனக்கு வந்து இந்த இது காமிக்கும். ஸோ ரா யூஸ் ஆஃப் பராமரைஸ் கிளாஸ் இங்க நான் வந்து டைப் மென்ஷன் பண்ணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு என்னோட ஐடி வந்து என்ன டைப்போ அதை நான் செகண்ட் பராமரில் மென்ஷன் பண்ணுறேன். என்னோட ஐடி வந்து லாங்
ஸோ அப்போ அந்த லாங் அப்படின்ற டைப்பை வந்து நான் இதில் பேசிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அவ்வளவுதான். இப்போ இதை யூஸ் பண்ணி என்னால டேட்டாபேஸ் queries எல்லாத்தையும் ரன் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்கா? எஸ் தட்ஸ் ஆல். ஸோ என்ன அப்படின்னா வந்து நமக்கு மேபி இது ஜாவா வந்து இதை பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்கனால எனக்கு தெரியல. லைக் வந்து நிறைய இதுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்ததுனால அவங்க கோடும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி இந்த லேயர் ஏபிஐ லேயர் சர்வீஸ் லேயர் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்றது ஐ எம் நாட் ஷூர். மேபி தட் குட் ஆல்சோ பி த ரீசன். எதுக்காகனா லைக் அதர் தன் தட் இட்ஸ் சோ சிம்பிள். லைக் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டப்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம ஜஸ்ட் என்னன்னா என்னென்னன்ற நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட்ஸ் சோ சிம்பிள். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் இந்த செட்டப் நான் இது பண்ணதுக்கு பிறகு ஸோ ஜஸ்ட் இதை வச்சு நான் டேட்டா பேஸ்ல டேட்டா ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஐ நீட் டு மேக் ஃபியூ சேஞ்சஸ். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு போயிட்டு பிகாஸ் எதுக்காகனா இப்போ இந்த கிளாஸை தான் என்ன அப்படின்னா வந்து என்னோட டேட்டா பேஸ்ல ஒரு டேபிளா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளா. ஸோ அந்த டேபிள்ல தான் எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா எல்லாமே ஒவ்வொரு ரோவா இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டோர் ஆக போகுது. பட் என்ன அப்படின்னா போஸ்ட்கிரஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது பிரைமரி கீயா இருக்கணும் அண்ட் அந்த பிரைமரி கீ எப்படி ஜென்ரேட் ஆகணும் இது எல்லாத்தையும் நான் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ லெட் மீ டூ தட். நமக்கு Node.jsல பண்ற கனெக்ஷன் ஃபங்க்ஷன் நோட் ஜெகதீப் இங்கே நமக்கு என்ன அப்படின்னா வந்து Node.jsல இருக்குமா அந்த கனெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல எதுவுமே தேவையில்லை. இட் ஜஸ்ட் அதுக்காக தான் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை யூஸ் பண்றோம். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஐம் கோனா ஹேவ் ஃபியூ திங்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா என்டிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்றேன். இந்த என்டிட்டி அப்படின்றது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இட் சிங்க்ஸ். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் சிங்க்ஸ் த டேட்டாபேஸ் டேபிள் அண்ட் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து டேரக்டா டேட்டாபேஸ்ல வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ டேட்டாபேஸ்ல இருந்து ஒரு query ரன் பண்ணுவேன், அதை அப்டேட் பண்ணுவேன். That's how it happens. But இப்போ நான் இந்த கிளாஸ் ஒரு என்டிட்டி மென்ஷன் பண்ணதுனால அண்ட் இதுக்கு அடுத்தது நான் இன்னொரு இது மென்ஷன் பண்றேன் டேபிள் அப்படின்னு. ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் டைரக்டா இங்க இருக்கக்கூடிய இந்த செட்டர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியே என்னோட டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். அமேசிங்கா இருக்கா? ஸோ திஸ் இஸ் சம் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டெப்ஸ். எதுக்காகனா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க Node.js ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஏதோ வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அதுல பண்றது நீங்க நிறைய கோட் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிகர். நீங்க பண்ண வேண்டியதுல அது ரெண்டு லைன் ஆட் பண்ணா போதும். யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட டேட்டா பேஸோட டேபிளோட நான் சிங்க் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ்ல இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்க போகுது. அண்ட் அந்த டேபிளும் இந்த கிளாஸும் இப்போ எனக்கு கனெக்டடா இருக்க போகுது. விச் மீன்ஸ் இப்போ அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணணும்னா அதோட ஐடியை வச்சு நான் எக்ஸாக்டா அந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணி நான் இதுல இருக்கக்கூடிய இந்த செட்டர் மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, செட் நேம் செட் ஏஜ் இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அங்க இருக்கக்கூடிய டேட்டா வந்து நான் டைரக்டா வந்து அப்டேட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் த பவர் ஆஃப் த என்டிட்டி. ஸோ ஒன்ஸ் இப்போ இந்த இதெல்லாமே பண்ணதுக்கு பிறகு இப்போ இங்க என்ன அப்படின்னா ஐ நீட் டு ஜென்ரேட் த ஐடி அண்ட் அந்த ஐடியை வந்து பிரைமரி கீயாவும் மென்ஷன் பண்ணும். ஸோ இங்க ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதுல சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை யூஸ் பண்றேன். ஸோ இதுல என்ன அப்படின்னா நேம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ். ஸோ அந்த டேபிளோட நேமையும் யூஸ் பண்ணிட்டு நான் சீக்வன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சீக்வன்ஸ் நேம் இஸ் கோனா பி ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது அலோகேஷன் சைஸ் வந்து பை டிஃபால்ட்டா 1 அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் எதுக்காகனா எனக்கு ஒரு ஐடி தான் இது பண்ணும். ஸோ அதுக்கு மேலே இது இல்லை. அண்ட் இதுக்கு அடுத்தது ஜென்ரேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஸோ அது ஜென்ரேட் பண்ற வேல்யூ சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். அந்த ஜென்ரேட் பண்ற வேல்யூ வந்து இதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு இங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுல ஜென்ரேஷன் டைப் டாட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட்டர் அப்படின்றதுல ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பசில் மாதிரி நமக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும். நம்ம என்னன்னா அந்த எல்லா பசிலையும் எடுத்து ஒன்னா சேர்த்தோம்னா வில் கெட் த பிக்சர். தட் இஸ் ஹவ் இட் வர்க்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா நான் புதுசா எதையும் கிரியேட் பண்ணல. இது எல்லாமே இன்பில்ட்டா வச்சிருக்காங்க இந்த சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் அப்புறம் அந்த ஜென்ரேட் பண்ண வேல்யூ யூஸ் பண்றதுக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதை எடுத்து எக்ஸாக்டா யூஸ் பண்ணும் லைக் திஸ். ஸோ ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் பேசிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா அதை எடுத்து ஐம் யூசிங் இட் அவுட் ஹியர். தட் இஸ் ஹவ் திஸ் திங் எக்ஸாக்ட்லி ஒர்க்ஸ். ஸோ இப்போ வந்து pretty much இந்த இது எல்லாத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியாச்சு. எனக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேயா?
பிகாஸ் எதுக்காகனா வந்து இந்த இது எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இங்க நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். லெட்ஸ் சே ஸ்டூடெண்ட் கான்ஃபிக் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு டேட்டா ஆட் ஆகுதா, ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ இதுல என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து என்ன அப்படின்னா கமாண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு இங்க இருந்து கமாண்ட் லைன் ரன்னர் ஃபங்க்ஷன்ல ஸோ டைரக்டா ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இதுல இருந்து நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்றது இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த இது. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து I could directly say return arguments அண்ட் இதுல இருந்து நான் என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையும் இது பண்ணலாம். ஸோ பேசிக்கா இது என்ன அப்படின்னா வந்து கமாண்ட் லைன்ல என்னோட அப்ளிகேஷன் கிக் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது கமாண்ட் லைன்ல இது என்னன்னா இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரன் பண்ணணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஜேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்டாவை இங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதை எடுத்து இதுல நான் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜேக், அடுத்தது ஸ்டூடெண்ட் ஜான் இஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த ஜானோட இதை எடுத்து அப்படியே இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க நான் ஐடி கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் நான் இங்க வந்து டேட்டா பேஸ்ல ஆட் பண்ண போறதுனால எனக்கு இங்க என்ன வேண்டாம், ஐடி கொடுக்க வேண்டாம். பிகாஸ் இந்த ஐடியை டேட்டா பேஸே எனக்காக ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணியிருந்தேன் இங்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்னு ஐடி வச்சு இன்னொன்னு ஐடி இல்லாம அப்படின்னு. பிகாஸ் இங்க நான் ஐடி இல்லாம இது பண்ண போறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்க இருந்து அந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியில டாட் அப்படின்னா இங்க எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது பாருங்க. டெலிட் ஆல், டெலிட், ஃபைண்ட் ஆல், தெரியுதா, எக்ஸிஸ்ட், டெலிட் ஆல் அண்ட் பேட்ச், சேவ் ஆல். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இருக்கு பாத்தீங்களா, இது வேற எதுவுமே கிடையாது, இங்க இருக்கக்கூடியதுதான். இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் delete all in batch, delete இது, save all and flush. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் நான் சொன்ன இந்த ஹைபர்னேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு மாங்கூஸ்ல வந்து நீங்க டைரக்டா வந்து ஃபைண்ட் பை ஐடி அண்ட் delete, ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரி எனக்கு அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா இன்பில்ட்டா அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சிருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் என்ன பண்றேன் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த இன்டர்ஃபேஸ். பிகாஸ் எதுக்காகனா இப்ப நான் ஏதாவது இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிக்குள்ளதான் போகும். இப்போதைக்கு நான் எதையும் கஸ்டமைஸ் பண்ணல. பட் எனக்கு கஸ்டமைசேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதுக்குள்ளதான் அதை கொடுப்பேன். அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் ஹேங் இன் தட். பிகாஸ் எதுக்காகனா நிறைய பேர் வந்து பாதி வீடியோ பார்த்துட்டு யூ ஜஸ்ட் லீவ், யூ won't learn anything. ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஃபுல் டில் த எண்ட், அது 4 hours 5 hours இருந்தாலும் டில் த எண்ட் பாத்தீங்கன்னா தான் நீங்க பார்க்க புரியும். சில பேர் 4 hours வரைக்கும் பார்த்துட்டு இல்ல புரியலன்னு வச்சுட்டு போயிருவாங்க. பட் என்னன்னா கடைசி இந்த 1 hour தான் எல்லா கனெக்டிங் பீஸும் இருக்கும். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து கமிங் பேக் ஹியர். ஸோ இது ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியில டைரக்டா என்ன சேவ் ஆல் அப்படின்ற சொல்லிட்டு இதுல டைரக்டா லிஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணி ஸோ லிஸ்ட் ஆஃப் டைரக்டா இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் இங்க நான் டைரக்டா அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்றேன் ஜேக் அண்ட் ஜான். ஸோ பேசிக்கா அந்த ரெண்டு டேட்டாவையும் நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா வந்து டேட்டா பேஸ்ல ஆட் பண்ண சொல்றேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு இனிஷியலா என் அப்ளிகேஷன் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த கமாண்ட் லைன் இதுவும் ரன் ஆயிரும். ஸோ இப்போ இது டைரக்டா கமாண்ட் லைன் செட்டப் பண்றதுனால என் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும். ஹாட் ரீலோட் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. அண்ட் boom, there we go. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஹைபர்நேட்ல இருந்து இது ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ என்னெல்லாம் நடந்திருக்குது லைன் பை லைனா பாருங்க. ஸோ திஸ் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி த டேட்டாபேஸ் query ஆர் ரன்னிங். நான் ஒரு query எழுதல, நான் வந்து எந்த விதமான கோடு வந்துட்டு நான் உட்கார்ந்து யோசிச்சு எழுதல. இன்பில்ட்டா இருந்த ஃபங்க்ஷன்ஸை ஐ ஹவ் செட் இட் அப். தட்ஸ் ஆல். ஓகேயா? So that is the power of Spring Boot. So definitely you should watch the last video which I have done and this one because it will be so much helpful for you guys. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன ரன் ஆகுதுன்னு drop table if exist students cascade இருக்கா. சோ என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிளை டிராப் பண்ணிட சொல்லிருது. பிகாஸ் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் I have directly given here. So student hibernate DDL auto create drop னு. So பேசிக்கா என்ன ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த drop இது பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்து என்னன்னா the same drop sequence if sequence exist அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து சீக்வன்ஸையும் வந்துட்டு டெலிட் பண்ணி சொல்லிடுறேன் பிகாஸ் எதுக்காக ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து கிரியேட் சீக்வன்ஸ் ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் வித் ஒன் இன்க்ரிமெண்ட் பை ஒன். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இட் ஒர்க்ஸ் லைக் இன்க்ரிமெண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஒவ்வொரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஹைபர்நெட் query ரன் ஆயிருக்கு பாருங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஏஜ் இன்டீஜர் டிஓபி டேட் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் டைப்ல இருக்கு. ஐடி வந்து பிக் இன்ட் நாட் நல். இமெயில் வேர் கேரக்டர் நேம் வேர் கேரக்டர் பிரைமரி கீ. இந்த query எதையுமே நான் எழுதுன சீக்வல்ல ஆல் தீஸ் திங்ஸ் ரன் ஆட்டோமேட்டிக். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். எதுக்காக நிறைய பேர் வந்து லைக் ப்ரோ சீக்வல் லேர்ன் பண்றேன் இதெல்லாம் லேர்ன் பண்றேன் அப்படின்னு. த பவர் யூ கெட் அஸ் அ ஃப்ரீலான்சர் என்ன அப்படின்னா நீங்க இது எல்லாமே வந்து உங்க மைண்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல் யூ நீட் டு நோ இஸ் ஜஸ்ட் நோ. பிகாஸ் எதுக்காக இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனில போய் லெட்ஸ் சே பேபால்ல ஒர்க் பண்ற யாரையா கூட்டு வந்து டக்குன்னு அவங்கள்ட்ட வந்து if you ask them the query they know the query. பட் அதே இது உட்கார்ந்து உங்களை லைன் மேல எழுத சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா எழுத தெரியாது. they will make a mistake somewhere. for any developer this thing happens. so என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களை இன்டர்வியூல அதனாலதான் வந்து மோஸ்ட்லி வந்து கம்பெனியோட ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்றதா ரொம்ப டஃப். உள்ள போய் ஒர்க் பண்றது ரொம்பவே சிம்பிள். நான் என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஐம் சேயிங் இட் அகைன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இன்டர்வியூ கேட்கும் போது ஏதோ நீங்க 10 யானையை வந்து இழுக்க போற மாதிரி உங்கள்ட்ட இன்டர்வியூ இருக்கும். பட் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டியை தான் நீங்க இழுக்கிற மாதிரி உங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ எதுக்காக இது அப்படின்னா வந்து தே வாண்ட் த பெஸ்ட் எம்ப்ளாயி ஃபார் தேர் கம்பெனி. அதனால என்ன அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப ரிகரஸா வச்சிருப்பாங்க. பட் உள்ள போய் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா பிகாஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு query எழுத தெரியுதா இல்லையான்றது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. they just want the application to be finished. அப்படி இருக்கும்போது when you are using Hibernate உங்களுக்கு அந்த query எழுதுறது அதெல்லாம் பத்தி நீங்க ஃபிகர் அவுட் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் query எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஜெனரேட் பண்ணிடும். so that is the advantage. so here pretty much everything is done. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து டேட்டா பேஸை செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து எனக்கு டேபிள் கிரியேட்டட் ஆயிருக்கு டேட்டா எல்லாமே ஆட் ஆயிருக்கு அப்படின்றது வந்துருக்குது. பட் லெட்ஸ் செக் ரியலி எனக்கு டேட்டா ஆட் ஆயிருக்குதா அப்படின்றத. பிகாஸ் எனக்கு queries எல்லாமே ரன் ஆயிருக்குதுன்னா அதுல எனக்கு வந்துருக்குது. ஸோ இப்போ நான் என்ன அப்படின்னா வந்து என்னோட டிபி விஷுவலைசருக்கு போயிட்டு டேட்டா பேசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு ஸோ இங்க இருந்து டைரக்டா ஐ குட் செக் இட். Okay, schemas, tables, and there it is. So student table, columns, data. Okay. So பாத்தீங்கன்னா தெரியும் pretty much எனக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த டேபிள் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு which is a good thing. ஸோ இது எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் ஷுர் லைக் இங்க இருந்து எனக்கு இந்த கமாண்ட் லைன் ரன்னர் வந்துட்டு எனக்கு ரன் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஹியர் ஐ மேக் ஷுர் திஸ் ஒர்க்ஸ் அஸ் அ பி. பிகாஸ் எதுக்காக இது கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டில கொடுத்ததுனால இது பை டிஃபால்ட்டா பீன்னு கொடுக்கும்போது அந்த கமாண்ட் லைன் ரன்னர் வந்துட்டு இட் இஸ் சப்போஸ் டு ஒர்க் ஃபார் மீ. So let's restart and check it. Okay, there we go. So இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் drop table if exist and then drop sequence if exist, create sequence, create table student and அதுக்கு பிறகு எனக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ செலக்ட் பண்ணிருக்குது. எதுக்காக அப்படின்னா நான் ரெண்டு டேட்டா ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டு வாட்டி ஸ்டூடெண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து அந்த வேல்யூ கெட் பண்ணி என்னோட ஐடி செட் பண்றதுக்காக. அண்ட் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அண்ட் தென் கொஸ்டின் மார்க் அந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ஏஜ் டிஓபி நேம். ஸோ பிகாஸ் நான் ரெண்டு வாட்டி ஆட் பண்ணதுனால எனக்கு ரெண்டு வாட்டி எனக்கு என்ன ஆயிருக்கு அந்த query வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் பேசிக்லி ஓவர் ஹியர். ஓகேயா? ஸோ பேசிக்கா பீன் அப்படின்றது என்னன்னா
இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேனா, ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இங்க ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல அந்த சர்வீஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு பீன் தான். ஸோ பீன்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த இது பர்டிகுலர் கிளாஸோ இல்ல ஃபங்க்ஷனோ வந்து எனக்கு இன்ஸ்டான்ஷியேட் ஆகி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மற்ற எல்லா கிளாஸஸ்லயும் அவைலபிளா இருக்கணும் அப்படின்றதான். ஸோ இது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் கிக் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஐஓசி கண்டெய்னர் பேசிக்கா என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றது, ஏன்னா என் அப்ளிகேஷனே வந்து இந்த கிளாஸ்ல தான் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த SpringBoot அப்ளிகேஷன் ரெஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீன். பீன்ன்றது ஜென்ரல் டேர்ம். வேறாஸ் நான் இப்போ ஒவ்வொரு சர்வீஸ் ரெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லும் போதே வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இது ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர், இது வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு. பீன்ன்றது ஒரு காமன் டேர்ம், பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இட் இஸ். இனிஷியலா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே இட் ஜஸ்ட் அசம்பிள்ஸ் எவ்ரிதிங். எப்படி நான் ஒரு நியூ அந்த கிளாஸ் நேம் கொடுத்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், இது என்ன பண்ணும் அப்படின்னா இனிஷியலாவே அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வச்சு எனக்கு ரெடியா வச்சிருக்கும். ஸோ தட் அப்ளிகேஷனால ஸ்ட்ரைட்டா வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா இதுல கொடுத்தேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே இட் ஷுட் கிக் ஸ்டார்ட் அண்ட் ரன்னிங். பட் அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் கனெக்ஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல பீன் இன்ஜெக்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் லைக் ரியாக்ட்ல எப்படி யூஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகுமோ சம்திங் சிமிலர் டு தட். ஸோ திஸ் இஸ் வை டெல் ஆல்வேஸ் லைக் ஈஸியா இருக்க ஒரு டெக்ஸ்டாக் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா அதை நீங்க மற்ற இதோட கம்பேர் பண்ணி யூ கேன் ஈஸிலி கனெக்ட் இட் அவுட் அப்படின்னு. ஸோ பீன் இஸ் சம்திங் லைக் யூஸ் எஃபெக்ட். So yeah, sure. Freelancing on that, I'll definitely do separate video. Sure. நானும் வந்து ரொம்ப நாளா I've been planning it out and definitely on that I'll do it. So coming back here, இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு டேட்டா ஆட் ஆயிருக்கா அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாம். So I just reload it. So you can see the data is there. DOB, age, ID, email, name. சரிதா? So you guys can clearly see I have the data. And then என்ன அப்படின்னா வந்து பிரைமரி கீ பாத்தீங்கன்னா என்னோட ஐடியா தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து பிரைமரி கீ பாத்தீங்கன்னா கீ சீக்வன்ஸ் இனிஷியலா 1, பிரைமரி கீ pretty much everything is here. So பர்ஃபெக்ட்டா இருக்குது, everything is fine. So இப்போ என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஏஜ் ஃபீல்ட வந்து இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிபில ஸ்டோர் பண்ணிருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டோர் இட் இன் டிபி. எதுக்காகனா இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு அப்படின்னா நான் ஏஜ் கால்குலேட் பண்ணிடலாம்ல. பிகாஸ் என் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது எனக்கு பேசிக்கா என்னோட ஏஜ். இப்போ நான் வந்து என்னைக்கு பிறந்தனோ இன்னைக்குள்ள டேட்ல இருந்து நான் பிறந்த டேட்டை சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா வாட் ஐ கெட் மை ஏஜ். கரெக்டா? ஸோ வி கேன் டூ தட். ஸோ அதனால வந்து நான் என்னன்னா ஏஜை வந்து நான் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ டு மேக் திஸ் சேஞ்ச் தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஐ நீட் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு எதுக்காக அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு டேட்டா பேஸ்ல டேபிள் கிரியேட் ஆகும் போது ஏஜுக்கு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுது. தெரியுதா? ஏஜ் இன்டீஜர்னு. இதை நான் எங்கேயாவது சொல்லியிருக்கணும் அப்படின்னா எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு நம்ம இந்த கிளாஸ்ல இந்த டேபிள்ல மென்ஷன் பண்ணாலே போதும், இந்த கிளாஸுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து நான் 5 ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 5 ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு என்ன இருக்கு, ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஏஜை மட்டும் நான் எடுத்துடலாமா, இப்படி நான் வந்து எடுத்துட்டு நான் பண்ணா முடிஞ்சல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. பிகாஸ் எனக்கு ஏஜ் ஃபீல்டு வேணும், ஆனா அதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் இஸ் அ ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் ஃபார் திஸ் ஆல்சோ விச் இஸ் கால்ட் அஸ் டிரான்சியன்ட். ஸோ ஸோ பேசிக்கா இந்த டிரான்சியன்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த கிளாஸ்ல வச்சிருக்கோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு என்ன பண்ணாது, டேட்டா பேஸ்ல அந்த டேபிள்ல வந்து ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணாது. தட் இஸ் வாட் திஸ் டிரான்சியன்ட் ப்ராப்பர்ட்டி டஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து டைரக்டா என்னோட கெட் ஏஜ்ல போயிட்டு இங்க அந்த ஏஜ் ரிட்டர்ன் பண்றேன் பாத்தீங்களா. ஸோ இதை டைரக்டா நானே ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து பீரியட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு ஸோ பீரியட் டாட் பிபின் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல ஸோ நான் 2 லோக்கல் டேட் மென்ஷன் பண்ணும். ஸோ இதுல என்ன திஸ் டாட் டிஓபி அதாவது என்னோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு சாரி அண்ட் தென் இங்க என்ன அப்படின்னா வந்து லோக்கல் டேட் டாட் நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இப்போ உள்ள கரண்ட் டேட் மென்ஷன் பண்ணும்.
அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எரர் வருதா, பிகாஸ் எதுக்காகனா இதோட ரிட்டர்ன் டைப் வேற. இது பாத்தீங்கன்னா தெரியும் இது பீரியட்ல ரிட்டர்ன் பண்ணும், பட் இங்க எனக்கு எக்ஸ்பெக்டட் இன்டீஜர். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா டாட் கெட் இயர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இயர்ஸ் வேல்யூ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். தட் இஸ் த திங். ஸோ இப்போ வந்து லெட் மீ ரீஸ்டார்ட் மை அப்ளிகேஷன், பிகாஸ் எதுக்காகனா டேட்டா பேஸ்ல சில மெயின் சேஞ்சஸ் வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரீஸ்டார்ட் இட். ஸோ இப்போ என் டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு டேட்டு, ஐடி, இமெயில், நேம், கீ இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். வேற ஏஜுக்கு வந்து ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்காது. அஃப்கோர்ஸ் நான் இங்க இருந்து ஏஜ் பாஸ் பண்ணியிருக்கேன், பட் என் டேட்டா பேஸ்ல போயிட்டு நான் இங்க ரீலோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஏஜுக்கான ஃபீல்டே இருக்கும். பிகாஸ் எதுக்காகனா எனக்கு டேபிள் கிரியேட் ஆகும்போது ஃபீல்டு கிரியேட் ஆகல. ஸோ ஈவன் தோ வந்து இங்க இருந்து அந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணும்போது அதையும் பாஸ் பண்ணியிருந்தாலும் இட் டசன்ட் ஆட். ஸோ எப்படி வந்து ஒரு மாம்பு ஸ்கீமால வந்து நீங்க இல்லாத ஒரு ஃபீல்டுக்கு நீங்க டேட்டா மாம்பூஸ் வச்சு ஆட் பண்ணும்போது நீங்க கொடுத்தாலும் ஆட் ஆகாது பார்த்துருக்கீங்களா, அது அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ அப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து ஐ கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஏஜ் பிகாஸ் ஐ டோன்ட் ஆக்சுவலி நீட் இட். பட் என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து நான் ஏஜை ரிமூவ் பண்ணும்போது இட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்ஸ் அவுட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா பை டிஃபால்ட்டா அந்த கான்ஃபிகரேஷன்ல ஓவர் ஹியர் நான் அந்த ஏஜ் வேல்யூக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், ஏஜ் வேல்யூ வந்து ஐ கேன் கெட் ரிட் ஆஃப் இட். அண்ட் இங்க இருந்து அந்த திஸ் டாட் ஏஜை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்க எனக்கு எந்த எரருமே வராது, பிகாஸ் பை டிஃபால்ட்டாவே இந்த கன்ஸ்ட்ரக்ட் வந்து ஏஜ்ன்ற ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு டேட்டா பேஸ்ல டேட்டா ஆட் ஆகுது, பட் என்ன அப்படின்னா இது எல்லாமே பை டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுது. எனக்கு என்ன நான் பண்ணணும், நான் டேட்டாவை ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு போஸ்ட்மேன்ல ஒரு ரிக்வஸ்ட்டா சென்ட் பண்ற டேட்டா ஆட் ஆகணும், ஆட் பண்ற டேட்டா நான் அஃப்கோர்ஸ் கெட் பண்ணணும். ஸோ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் லெட் மீ டூ ஒன் மோர் திங். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து as config everything is fine. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர்ல போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களா இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்க இருந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு போயிட்டு இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை ஜென்ரேட் பண்றேன். பட் இதை இப்போ என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து கெட் பண்ணணும். ஸோ எப்படி டேட்டா பேஸ்ல இருந்து கெட் பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகேயா? ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 26 லைக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் 3 லைக்ஸ் அவே 30 ரீச் பண்றது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாரும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இட் வில் பி சோ மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அதே போல ஐ கிரியேட் அ பிரைவேட் ஃபைனல் வேரியபிள் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. பிகாஸ் as I already told ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிஸ் நம்ம எல்லாமே இது பண்ணணும். அண்ட் இதுலயே நம்ம ஓவர் பண்ணோம் அப்படின்னா அது டைரக்டா கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர் நமக்காக கிரியேட் பண்ணிடும். And once it is done, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி வச்சு நான் என்ன பண்ணலாம், டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணலாம். All I need to do is just student repository dot find all. எப்படி வந்து mongoose யூஸ் பண்ணினா தெரிஞ்சிடும். இதான் நான் சொன்னது, always learn the easy stuff, difficult stuff ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ லைக் நீங்க எப்படி ப்ரோ இவ்வளோ இது லேர்ன் பண்ணீங்க, எப்படி இவ்வளோ டெக் லேர்ன் பண்ணீங்க. All I learned is just merge stack. ஸோ அதான் சொன்னேன், நீங்க என்கிட்ட இருந்து டேரக்டா merge stack டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா you can join my full stack development course. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு, அதுல போய்ட்டு உங்க டீடைல்ஸ் சப்மிட் பண்ணலாம். பிகாஸ் not like any other boot camps I won't teach you mainly, because என்னோட focus வந்து is not teaching you the merge stack and other things. It's like making you to learn new things. Okay, because எதுக்காக அப்படின்னா most people focus on like what is now, but what I focus is like what's next. எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க, இட்ஸ் ஃபைன். பட் கம்பெனில போன பிறகு டெஃபினட்டா I can sign and give it to you, because definitely நீங்க போற ரோல் ஒண்ணா இருக்கும், and then ஒரு 6 or 7 months உங்களை வேற டெக்ல கண்டிப்பா ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்க தான் அதை லேர்ன் பண்ணி ஆகணும், because you can't always be dependent on someone for learning new things. So இனிஷியலா உங்களுக்கு வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை, பட் after that it's always up to you to learn new things. So that is what you will be learning in this boot camp. எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் லேர்ன் பண்றது, அதுக்காக தான் வந்துட்டு we are teaching the best stack in the world, easiest stack also, that is a merge stack. Because எதுக்காகனா if you how to learn merge stack and அதை நீங்க லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா SpringBoot, Django, Python, Remix, Ember, Angular, whatever stuff it is, you can easily learn it all by yourself. பட் என்ன அப்படின்னா நீங்க எடுத்தோடனே அதுக்குள்ள நீங்க குதிச்சீங்க, எடுத்தோடனே அதுக்குள்ள நீங்க லேர்ன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா that is when you will get stuck. And ஏதோ வந்துட்டு என்னடா நான் இவ்வளவு நாள் லேர்ன் பண்றேன் பட் எதுவுமே நான் லேர்ன் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி you will feel it out. So yeah, thank you so much Jagdeep for staying till now. Thank you so much.
ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணா தட்ஸ் ஆல். ஸோ இது டைரக்டா எனக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா கெட் பண்ணி கொடுத்துரும். So if I just go here, send it. So let's see whether my server is running. Yep, it's running now. There we go. So பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா கெட் பண்ணி இருக்கு பாருங்க. So நான் and of course பாத்தீங்கன்னா தெரியும் auto reload is working fine in my system because இதுக்காக நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்ல சொன்னேன் என்னோட சிஸ்டம் is crashing out. Okay, and the live stream வந்து I'm doing it with so much tough situation. So please show your support guys because எதுக்காக அப்படின்னா tomorrow I'm not available. So அதனால தான் வழக்கமா தெரியும் சண்டே தான் நம்ம சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். But because of few personal emergency reasons நான் நாளைக்கு available. அதனால தான் இன்னைக்கே I'm doing the live stream with all those issues. So please support me guys. So இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த find all run ஆகும்போது என்னென்ன query run ஆகுதுன்னு. So you can see it says select அந்த பர்டிகுலர் ஃபீல்ட வச்சு எனக்கு எல்லா டேட்டாவையும் ஃப்ரம் அந்த டேபிள்ல இருந்து அப்படின்றத நான் இந்த query எதையுமே லேர்ன் பண்ண அவசியம் இல்லை. நான் அந்த query எதையும் ரைட் பண்ண அவசியம் இல்லை because all I need to do is just call that inbuilt function from the Hibernate JPA. It just does the thing for me. So இப்போ என்ன அப்படின்னா வந்து pretty much டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா கெட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி டேட்டாவை ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து கண்ட்ரோலர்ல போயிட்டு I will create a new function first. So இங்க இருந்து I would say public void register new student and இதுல என்ன அப்படின்னா டைரக்டா at request body அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து டைரக்டா நான் ஸ்டூடெண்டோட டேட்டா கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்டோட டேட்டா கெட் பண்ணிக்கலாம் பாடியில that post mapping இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த டேட்டாவை இது பண்ணிடுறேன். பட் அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. பட் இதில் நான் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இட் வில் சே கிரியேட் மெத்தட் அப்படின்னு இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த மெத்தட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் ஜாவால பிகாஸ் எதுக்கான திஸ் அனதர் மெயின் ரீசன் இன்டெலிஜேல ஒர்க் பண்றது பிகாஸ் எதுக்காகனா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்து இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வரும். பட் சிஸ்டம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா அது காமிக்காத சஜஷன்ஸை பட் இன்டெலிஜே இட் வில் ஷோ இட். அது ஒரு மெயின் ரீசன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல டு ஆட் அ நியூ ஸ்டூடெண்ட். ஸோ இங்க இருந்து ஐ கிரியேட் அ ஆப்ஷனல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் அண்ட் டைப் ஸ்டூடெண்ட் by email because எதுக்காக அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்டோட இமெயில் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இருந்துச்சுன்னா நான் அதே இமெயில இன்னொரு யூசரை ஆட் பண்ணக்கூடாது அதுக்காக தான். ஸோ இங்க இருந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் இப்போ அந்த இமெயில வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் ஐம் கோனா டு இஸ் ஐம் கோனா ரைட் a custom function பிகாஸ் நீங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க எதுக்காக இவர் தேவையில்லாம இந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணாரு டைரக்டா ஜேபிஏ ரெபாசிட்டரியில இருந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. You guys are right, but என்ன அப்படின்னா இப்போ இதுல ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்றதையும் நான் சொல்றேன். ஸோ இங்க இருந்து I'll create a optional student find student by email அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்ல அந்த ஸ்டூடெண்டோட இமெயில் வேல்யூ வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன். அண்ட் இது இப்போ என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் கோனா பி a function பட் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டிக்ளரேஷன்லாம் எங்க இருக்க போகுதுன்னா நத்திங் இஸ் கோனா பி தேர் பிகாஸ் இதை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு query ரன் ஆகி அது எனக்கு அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஹியர் ஐ வுட் சே at query அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் டைரக்டா வந்து query ரன் பண்ணலாம் போஸ்ட்கிரஸ் query. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே செலக்ட் yes from student table yes where yes dot email is equal to question mark 1 அப்படின்னு இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் பாஸ் பண்ற இமெயிலை வச்சு எந்த ஸ்டூடெண்டோட டேட்டா வந்து அந்த இமெயிலோட மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டா வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த query ரன் பண்றதுக்கு தான் we are doing it.
ஸோ இந்த query வந்து இட்ஸ் a dependency injection which we directly does it and இந்த function கால் ஆகும்போது query ரன் ஆகி எனக்கு அது டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க இருந்து நான் டைரக்டா என்ன அப்படின்னா வந்து find student by email அப்படின்ற சொல்லிட்டு இதுல டைரக்டா என்ன அப்படின்னா வந்து I can pass student dot get email அப்படின்ற function because of course getter method நம்ம already create பண்ணி வச்சிருந்தோம். It just returns me the email of the student and once இது இருந்துச்சு அப்படின்னா இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா if student by email dot is present அப்படின்னு. ஸோ இந்த is present அப்படின்றது பேசிக்கா இந்த ஆப்ஷனல் கிளாஸோட ஒரு மெத்தட். ஸோ அங்க டேட்டா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டேட்டா எனக்கு இருந்துச்சுன்னா is present true இருக்கும். டேட்டா இல்லை அப்படின்னா is present false இருக்கும். ஸோ சப்போஸ் எனக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து நான் ஒரு எரர் த்ரோ பண்றேன். ஸோ த்ரோ நியூ இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்றேன். வேறாஸ் இல்ல அப்படின்னா all I need to do is just student repository dot save அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை நான் ஜஸ்ட் லைக் தட் சேவ் பண்ணிடுவேன். தட்ஸ் ஆல். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஏபிஐ லேயர் தான் என்னோட கண்ட்ரோலர். ஸோ இங்க ஜஸ்ட் ஏபிஐ ஒரு டெஃபினேஷன் மட்டும் தான் இருக்கும். வேறாஸ் அதோட லாஜிக் அந்த இதான் பிசினஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஐ ரவுட்டர்ல நடக்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் தான் பிசினஸ் லாஜிக்னு சொல்லுவோம். அது எல்லாமே எனக்கு சர்வீஸ் லேயர்ல இருக்கும். இப்போ நான் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டெஸ்ட் திஸ் ஒன் அவுட். ஸோ லோ க்ளோஸ் ஏபிஐ ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் இங்க இருந்து I'll get a student data body raw json student data கொடுத்துட்டு send கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, எதுவுமே வரல அப்படின்னா இட்ஸ் குட். பிகாஸ் எதுக்காகனா நான் இங்க போஸ்ட் மேப்பிங்ல இந்த வாய்ட் டைப் தான் கொடுத்துருக்கேன், எந்த ரிட்டர்ன் டைப்பும் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ நான் என்னோட டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 2 டேட்டா இருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்கேன். ஸோ 3வது டேட்டா ஆட் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதா? 1995 1270 ID 3 JSON. ஸோ there we go. ஸோ எப்படி ஒரு டேட்டா பேஸ்ல டேட்டாவை ஆட் பண்றது த்ரூ அ SpringBoot சர்வர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டேட்டாபேஸ்ல டேட்டா எப்படி கெட் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ கைஸ், இதுக்கு நீங்க ரொம்ப நாள் உட்காந்து எப்படா SpringBootல இருந்து ஒரு டேட்டாபேஸ்ல டேட்டா ஆட் பண்றதுல கெட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா here is your video. So please share this with your friends so that அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். SpringBoot யாரெல்லாம் லேர்ன் பண்ண ட்ரை பண்றாங்களோ எல்லாத்துக்குமே, ஈவன் உங்க கொலீக்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்க SpringBoot லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் them. அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So the last 2 things are there. One data update பண்றது, இன்னொரு data delete பண்றது. So we'll see that. I have a small water break. Okay, cool. So இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டெலிட் பண்றது. ஸோ ஸ்டூடெண்ட் டெலிட் பண்றதுக்கு over here I'll create another mapping here. So public void delete student. ஸோ இங்க என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டெலிட் பண்றதுக்கான இதை கிரியேட் பண்றேன். ஸோ இங்க டெலிட் மேப்பிங் கொடுத்துட்டு இதுல பேசிக்கா என்ன நான் டைனமிக்கா ஒரு பாராமீட்டர் ரிசீவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இங்க curly brace student ID அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பாராமீட்டர் நான் இங்க இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் டைரக்டா அட் path variable அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இது லாங் டைப்ல இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றத கொடுத்துறேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட் ஐடி அப்கோர்ஸ் எனக்கு லாங் டைப்ல தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா டெலிட் பண்றதுக்கு இங்க என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி டாட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் டெலிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் டிஃபைன் பண்றேன். அண்ட் இதுல ஸ்டூடெண்ட் ஐடி நான் பாஸ் பண்ணிடுறேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த மெத்தட் கிடையாது. பட் அட்வான்டேஜஸ் இங்க நான் கிரியேட் மெத்தட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மெத்தட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதுல போயிட்டு டைரக்டா என்ன பண்ணா டெலிட் இது பண்ணலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னா ஒரு பூலியன் வேரியபிள் இது பண்ணிட்டு இதுல பூலியன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் இதுல எக்ஸிஸ்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இன்பில்டாவே. ஸோ இது நான் கொடுக்குற ஐடிக்கு அந்த டேட்டா ஆல்ரெடி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். பிகாஸ் நான் இல்லாத ஐடிக்கு டேட்டா டெலிட் பண்ண ட்ரை பண்ணா இட் ஷுட் த்ரோ அன் எரர். ஸோ அதுக்காக
இங்க exist by id அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ் பண்ணுறேன் பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கான டேட்டா எக்ஸிஸ்டிங்கா இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இங்க என்னன்னா இஃப் நாட் எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா which means அந்த டேட்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல I can just say here through new illegal state exception student with id plus அந்த student id கொடுத்துட்டு does not exist அப்படின்னு சொல்லிடுறேன். whereas இல்ல எனக்கு டேட்டா வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில வந்து டேட்டா இல்ல இருந்துச்சு அப்படின்னா student repository dot delete by id ல வந்து I would just say student id. So இது பேசிக்கா என்ன அப்படின்னா the delete by id ன்ற ஃபங்க்ஷன் வந்து inbuilt ஆவே student repository இருக்கு. all I need to do is just pass the id and it just works as fine as it is. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ரவுட் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரீலோட் ஒவ்வொரு வாட்டி பண்ணணுன்ற அவசியம் இல்லை பிகாஸ் எதுக்காகனா எனக்கு ஆட் ரீலோட் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல ஆட் ரீலோட் யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணுங்க பிகாஸ் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ரீவைண்ட் ஃபார்வர்ட் அண்ட் சி எப்படி வந்து நான் ஆட் ரீலோட் செட் பண்ண ஒரு ஸ்ப்ரிங் பூட் சர்வர்ல அப்படின்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா டெலிட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து டெலிட் அப்படின்றத கொடுத்துட்டு /id2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தனா ஸோ எந்த விதமான எரரோ எதுவுமே வரல. இட்ஸ் எம்டி விச் மீன்ஸ் டேட்டா டெலிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் id2 இருக்கக்கூடிய அதாவது ஜானோட டேட்டா தான் இப்போ டெலிட் பண்ணது. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிய எனக்கு ஜானோட டேட்டா இல்லை பாருங்க. நீங்க கேட்கலாம் ஏன் ஜேகோட எனக்கு வந்து 3 டேட்டா இருந்துச்சு ஏன் அதுவும் போச்சு அப்படின்னு. பிகாஸ் எவ்ரி டைம் when my application restarts எனக்கு என்ன அப்படின்னா வந்து the table is created newly. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எனக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டா என்ன அப்படின்னா வந்து ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். if I just restart my application so இங்க ஏதாவது changes மேக் பண்ண அப்படின்னா application restart ஆகும். so let me refresh here. okay so இங்க போயிட்டு நான் அந்த JSON ஓட டேட்டா ஆட் பண்றேன் அப்படின்னா come back here reload. so பாத்தீங்கன்னா தெரியும் JSON ஓட டேட்டா இருக்குதா. so அதே போல இப்போ இங்க இருந்து I delete a data. So let's say இப்போ நான் வந்து 1 ஓட டேட்டா delete பண்றேன் அப்படின்னா send deleted refresh பண்ணா first உள்ள யூசரோட டேட்டா மட்டும் இருக்கு. and that is how this thing exactly works. so now எனக்கு என்ன அப்படின்னா வந்து delete பார்த்தாச்சு. the last and final missing piece is update. and அந்த update என்ன அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே as the class is an entity. So in the class இருக்கக்கூடிய setter method வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். So we'll see how to do that. So இங்க என்ன அப்படின்னா வந்து I would say public void update student and இதுல என்ன அப்படின்னா வந்து at put mapping இதுல இருந்து அதே போல அப்டேட் எந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை அப்டேட் பண்ணுமோ அந்த ஸ்டூடெண்டோட ஐடியை நான் ரிசீவ் பண்ணிப்பேன். இங்க இருந்து at path variable அப்படின்னு சொல்லிட்டு long student id and அதுக்கு பிறகு இதுல request parameter நான் வந்து மென்ஷன் பண்றேன் because நான் சில parametersல தான் வந்து நான் அப்டேட் பண்ண போற டேட்டாவை பாஸ் பண்ணுவேன். இதுல request parameter required அப்படின்றத false-க்கு செட் பண்ணிடுறேன் because எதுக்காகனா பை டிஃபால்ட்டா அது ட்ரூல இருக்கும். பட் எனக்கு என்ன அப்படின்னா அது எல்லாமே ஆப்ஷனல் parameters தான் தேவை. சோ அப்ப என்ன ஆகும்னா இப்போ நான் 2 parameter கொடுத்துருக்கேன். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுக்கலனா எனக்கு எரர் வரும். ஸோ நான் ஆப்ஷனலா கொடுத்துருக்கும் போது 2 கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, 2ல ஏதாவது 1 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவுமே கொடுக்கணும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஸோ இட்ஸ் கோனா பி ஆஃப் ஸ்ட்ரிங் நேம். ஸோ நேம் அப்டேட் பண்றதுக்கும் அண்ட் தென் இமெயில் அப்டேட் பண்றதுக்கு தான் என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா இங்க இருந்து அந்த பெராம் செட் பண்றேன். ஸோ ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வந்து இங்க இருந்து இமெயிலுக்கு செட் பண்ணிட்டு ஸோ இதுல இருந்து டைரக்டா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் update student அப்படின்றதுல ஸ்டூடெண்டோட ஐடி நேம் அண்ட் தென் இமெயில் எல்லாத்தையும் வந்து நான் டைரக்டா பாஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ இங்க ஓவர் பண்ண அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ மெத்தட். ஸோ இங்க இருந்து எனக்கு அந்த மெத்தட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன அப்படின்னா எப்படி இந்த டேட்டாவை அப்டேட் பண்றது அப்படின்றத நான் எக்ஸாக்டா பார்க்கலாம். ஸோ ஹியர் ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து I would say this is gonna be a transactional one.
ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த என்டிட்டியை வச்சே டேரக்டா அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் என்டிட்டி. ஸோ அந்த என்டிட்டியை வச்சே டேரக்டா அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். யூ டோன்ட் நீட் டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்றேன். பண்ணிட்டு இப்போ இதுல என்ன அப்படின்னா ஐ நீட் டு செக் ஃபியூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்டோட டேட்டா எடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி, பிகாஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ் பண்ணி இங்கேயே நான் டைரக்டா என்ன ஆர் எல்ஸ் த்ரோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல இருந்து டைரக்டா நான் என்ன உள்ள வந்து இப்படி ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி இதுல இருந்து நான் என்னன்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட் வித் திஸ் ஐடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வேற ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ இங்க என்னன்னா இஃப் நேம் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து and then email name dot length is greater than 0 இருக்குது அப்படின்னா which means name data இருக்குது அப்படின்னா and then not because நான் அதே நேம் இப்போ ஆல்ரெடி நேம் ஜேசன் அப்படின்னா அதே ஜேசனை கொடுத்து நான் அப்டேட் பண்ணேன்னா எனக்கு அப்டேட் ஆகக்கூடாது. பிகாஸ் எதுக்குன்னா ஒரே நேம் நான் அப்டேட் பண்றது அந்த வேஸ்ட். அப்போ அதையும் செக் பண்றேன். ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸ் and இதுல என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டாட் கெட் நேம் நேம் ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாதான் நேம்ல வேல்யூ இருந்து அண்ட் அந்த வேல்யூ கிரேட்டர் தன் 0 இருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் அதே போல என்ன அப்படின்னா வந்து அந்த நேமும் பழைய நேமும் மேட்ச் ஆகாம இருந்துச்சுன்னா I would just say student dot set name அப்படின்றதுல வந்து I would just say name. That's all. டேட்டாபேஸ்ல டைரக்டா அப்டேட் ஆகும். யோசிக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, லைக் இது செட்டர் மெத்தட் தானே, இது ஜஸ்ட் ஜாவாவோட மெத்தட் தானே அப்படின்னு. எஸ், பட் பிகாஸ் திஸ் இஸ் an entity அண்ட் இங்க சர்வீஸ்ல இந்த டிரான்சாக்ஷனா ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா அந்த என்டிட்டியை வச்சு அந்த டேட்டாவை டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ இதே போல என்ன அப்படின்னா வந்து இமெயிலுக்கும் செக் பண்றேன். So email not equal to நல்லா இருந்து and email dot length greater than 0 இருந்து and not objects dot equals அப்படின்றதுல student dot get email email அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுல இன்னொரு செக் நான் இது பண்ணும். பிகாஸ் இப்போ நான் புதுசா அப்டேட் பண்ண போற இமெயில ஆல்ரெடி ஒரு யூசர் இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த இமெயில் அப்டேட் பண்ண விடக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி இந்த இமெயில என்ன இருக்கு, இன்னொரு யூசர் இருக்காங்க. ஸோ தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் ஜஸ்ட் சே ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட், பிகாஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னு செக் பண்றதுக்கு ஐ ஹேவ் அ ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட் ஆப்ஷனல் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஸ்டூடெண்ட் பை இமெயில அந்த இமெயிலை பாஸ் பண்ணிட்டு நான் செக் பண்ணிக்குவேன். ஸோ இங்க என்னன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஷனல் டாட் இஸ் பிரசன்ட், ஆல்ரெடி அந்த இமெயில ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஐ வுட் சே to new illegal state exception. இதுல என்ன email already taken அப்படின்னு சொல்றேன். இல்ல அப்படின்னா student dot just like that student dot set email அப்படின்றதுல வந்து I can send the email value. That's it. அவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா yes, that's all. So இப்போ வந்து let me test this one out for you guys. இதை சேவ் பண்ணிடுறேன் and refresh here. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் நான் ஏதாவது சேஞ்ச் மேக் பண்ணேன் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும்போது பழைய டேட்டா எல்லாமே திருப்பி வந்துட்டா. பிகாஸ் எதுக்காகனா ஆஸ் ஐம் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நான் ஜஸ்ட் என்ன பண்ணா ஒவ்வொரு வாட்டி இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் திருப்பி கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிக்ல இந்த கமாண்ட் லைன் ரன்னரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஒவ்வொரு வாட்டியும் என்னோட பழைய டேபிள் டிராப் ஆகி புது டேபிள் கிரியேட் ஆகி இந்த டேட்டாவும் டிஃபால்ட்டா ஆட் ஆகிக்கும். அண்ட் லேட்டரா நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா எடுத்து விட்டுறலாம், நோ இஷ்யூஸ். பட் இப்போ என்ன அப்படின்னா ஐ கேன் டெஸ்ட் திஸ் டேட்டா. ஸோ போஸ்ட்மேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கெட்டை செக் பண்ணி பார்க்கலாம். 2 டேட்டா வருது. போஸ்ட்ல போயிட்டு புது டேட்டா ஆட் பண்றேன். நான் திருப்பி கெட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன்னா 3வது டேட்டா இருக்கு. இப்போ டெலிட்ல போயிட்டு 2வது யூசரோட டேட்டா டெலிட் பண்ண சொல்றேன். இப்போ திருப்பி கெட்ல போயிட்டு கெட் பண்ணி பார்த்தோன்னா 2வது யூசரோட டேட்டா இல்லை.
இப்போ மூணாவது யூசரோட டேட்டா வந்து நேம் ஜேசன் அப்படின்றதுல இருந்து நான் நேம் என்ன அப்படின்னா ஜானுக்கு மாத்தணும். ஓகே, ஆர் லெட்ஸ் சே வந்துட்டு நான் வந்து லெட்ஸ் சே சம் குட் நேம் பேட்ரிக்கு வந்து நான் மாத்தணும். ஓகேயா, ஸோ இந்த நேம் வந்து ஜேசன்ல இருந்து டு பேட்ரிக். ஸோ ஹியர் I would say put route and student ID 3 question mark name is equal to Patrick and email is equal to patrick@gmail.com. send கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே எந்த இஷ்யூ வரல. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஜேசன் இருக்குது. இப்போ நான் திருப்பி கெட் பண்ணா எனக்கு டேட்டா பேட்ரிக்னு மாறிடும். நான் டேட்டாபேஸோட விஷுவலைசர்லயும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா you can see first data ஜேக்கு, தேர்ட் ஒன் வந்து பேட்ரிக் அப்படின்னு மாறி இருக்கும். and that's all. ஸோ டேட்டாபேஸ்ல எனக்கு என்ன ஆகிட்டு, நான் வந்து ஸ்டூடெண்ட் ரெப்போசிட்டரியில் இருக்கக்கூடிய இன்பில்ட்டா எந்த ஃபங்க்ஷன்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அப்டேட்டுக்கு வந்து நான் அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. நான் டேரக்டா ஸ்டூடெண்ட் கிளாஸோட செட் நேம் தான் கால் பண்ணேன். பட் எனக்கு என்ன ஆயிட்டு, டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆயிட்டு பிகாஸ் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷனல் இன்ஜெக்ஷன். So this is how exactly CRUD functionalities works. So last time என்ன அப்படின்னா நம்ம CRUD functionality பார்த்தோம் in Spring Boot. பட் என்ன அப்படின்னா வந்து நம்மளா வந்து லோக்கலா ஒரு டேட்டா வச்சு அதுல பார்த்தோம். பட் திஸ் டைம் என்ன அப்படின்னா அது இன்னொரு ஃபர்தரா ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு எப்படி வந்து ஒரு Spring Boot சர்வர் வித் Postgres டேட்டாபேஸ் எப்படி வந்து நம்ம இந்த CRUD functionalities பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். So hope you guys enjoy this video and pretty much இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்ச எல்லாத்தையும் வந்துட்டு I have said it out. ஸோ நீங்க யாராவது என்னோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு யூ கேன் என்டர் யுவர் டீடைல்ஸ், யூ கேன் டைரக்ட்லி ஜாயின் இட். ஸோ நீங்க டைரக்டா என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். as I already told, this is a place for whoever who you are trying to explore yourself. நீங்க வந்துட்டு this is not just for people who are trying to go for a job. நீங்க ஜஸ்ட் ஜாபுக்கு தான் போகணும்னு நினைக்கீங்கன்னா this is okay. பட் என்ன அப்படின்னா வந்து this is more than that. பிகாஸ் இந்த பூட் கேம்ப் நீங்க முடிக்கும் போது நீங்களா செல்ஃபா வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்றதுக்கு, பிகாஸ் தீஸ் ஆர் நாட் மை வேர்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் will learn from here. ஓகே, நீங்க வந்து you can ask anyone. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா right now they have learned lot of new things after finishing this boot camp. Lot of people different tags, like this is a full stack boot camp. But என்ன அப்படின்னா after this people அவங்களாவே என்ன அப்படின்னா வந்து have learned app development, அவங்களாவே வந்துட்டு ஒரு block chain technology, அவங்களாவே ஒரு AI இது லேர்ன் பண்ற அளவுக்கு they have equipped themselves, because that is what you get in this boot camp. இது வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. because you will learn the trick of how to learn, எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரிக்கை தான் வந்து நீங்க இந்த என்டையர் பூட் கேம்ப்ல you will learn and you will practice by learning the full stack development. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ், because the prices will definitely increase. எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. you can join this boot camp and hope you guys enjoy this video. Next week இன்னொரு டிஃபரண்ட் ஸ்ட்ரீம்ல நான் வந்து சந்திக்கிறேன். until that signing off Jeejo. Bye guys. and of course இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ஆர் வேற எந்த டெக் ஸ்டாக்கா இருந்தாலும் மெயின்லி வந்து லேட்டஸ்ட் டெக் ஸ்டாக்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நான் லேட்டஸ்ட் டெக் ஸ்டாக்லாம் ஒர்க் பண்றேன், உங்களுக்கும் அதான் டீச் பண்றேன். ஸோ லிட்டில் பிட் ஓல்டர் இதுல கேட்டீங்க அப்படின்னா I can help you guys out, but I'm not super good at it. So அதுக்காக தான் சொல்றேன். but whatever doubt you guys have in code or anything, so என்னோட Instagram link கீழே descriptionல கொடுத்திருக்கேன். you can follow me over there and then எனக்கு DM பண்ணுங்க. I'll help you guys out. So that's it for now guys. So I'll take a leave. See you next week with different live stream. Until that, it's signing off Jeejo. Bye guys.